ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அழாதீங்க, யாரும் அழாதீங்க. இது ஒரு புண்ணியவதியோட சாவு. உமா என் மனசுக்குள்ள தேவதையா இருக்கா. தினமும் அவளுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட சர்வமும் அவளா மாறிட்டா. என்னோட பூஜைய ஏத்துக்கிற தயாராயிட்டா. பெரியவரே, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு தாலிக்கயிறையும் கொண்டு வாங்க. நான் வணங்கிக்கிட்டு இருக்க தெய்வம் இந்த கேடுகட்ட உலகத்துல வாழவே கூடாது. நித்திய சுமங்கலியா தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். போங்க போங்க. உமா, உமா. டேய் சிவலிங்கா, சீக்கிரமா வாடா. எதுக்கு? வாடா இங்க. இரு 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 இந்த வரேன். அம்மா. சிவலிங்கா, உங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கப்பா. ஏப்பா சிவலிங்கா, பெரிய ஆஸ்பத்திரியில போய் காட்டுப்பா. சிவலிங்கம், நீ எதுக்கு வருத்தப்படாதப்பா. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா எல்லாம் சரியாயிடும். என் பேத்திக்கும் இப்படிதான்ப்பா ஆச்சு. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனுங்க. அம்மா. அட்மிட் பண்ணிக்கிறோம். ஆனா 15 நாள் இங்க தான் இருக்கணும். நீ உடனே போய் இந்த லிஸ்ட்ல எழுதியிருக்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. பழைய இரும்பு தகரம், பேப்பர் விலைக்கு வாங்குறது, பழைய பேப்பரு, பழைய டப்பா, பழைய பாட்டில் விலைக்கு வாங்குறது. இந்த காசுக்கெல்லாம் மருந்து வராதுப்பா. நான் அப்பெல்லாம் சொல்லிடாதீங்கண்ணா. நான் வேணா அப்புறமா பணம் கொண்டு வந்து தரல. இந்த மருந்து எடுத்துட்டு போனாதான் எங்க அம்மா பழப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காருங்க. ஐயா, எப்படியாவது கொடுத்துருங்க. 30 ரூபா கம்மியா இருக்குப்பா. இந்த மருந்து எங்கே இருக்கட்டும். நீ 30 ரூபா கொடுத்துட்டு மருந்து எடுப்போம். ஐயா, அப்படி சொல்லிடாதீங்க ஐயா. எங்க அம்மாக்கு என்ன விட்ட வேற யாரும் இல்லையா. டேய் சிவலிங்கா, நீ என்னடா இங்க நிக்கிற? உங்க அம்மா தான் காலையில செத்து போயிட்டாங்களேடா. என்ன காலையில சினிமா போட்டியா? அதான் உனக்கு தெரியலையா? டேய், அந்த இன்சுலின் எடுத்து கொடுறா. அம்மா. 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 விடிய காத்தாலே உயிர் போயிடுச்சுப்பா. சாவர நேரத்துல ஒன்னதான் ரொம்ப தேடினாங்க. எங்க போயிருந்த நீ? பாவம், சாவர நேரத்துல ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட யாரும் இல்ல. சீக்கிரம் பாடிய ஊருக்கு எடுத்துட்டு போற வழிய பாரு சிவா. அக்கா, அம்மா வேணா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும்க்கா. நான் வெளியில போய் கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேக்கா. உங்களுக்கு புண்ணியமா போ. அதெல்லாம் முடியாது சிவா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாடி எடுத்துட்டு போ. இவர் காசு எடுத்துட்டு வராரா, அது வரைக்கும் நாங்க பணத்தை காவல் காக்கணுமா?
எங்க அம்மா கொஞ்ச நேரம் இங்கேயே படுத்துருப்பாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, நான் போய் சேர்ந்துட்டேன்னா உன்னை யார் பாத்துக்க போறா? ஏமோ என்னம்மா பேச்சு பேசுற நீ? உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா நான் மட்டும் பாத்துட்டு சும்மா இருப்பேனா என்ன? நானும் செவனேன்னு சொல்லி உன் கூடவே வந்துட மாட்டேன். அண்ணே, இங்க உங்களுக்கு வேற நல்ல இடமே கிடைக்கல அண்ணே. யாரையோ புதைச்ச இடத்துல திரும்பவும் தோண்டி எங்க அம்மாவை புதைக்கணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா அண்ணே? ஏய், எல்லாருமே கடைசியில இந்த மண்ணுக்குள்ள தாண்டா போக போறாங்க. வேற இடம் வேணா நீயே போய் பாரு. நீ ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்க, அதே உனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கிலாங்க பிறக்குறாங்க, சாகுறாங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷா மண்ணு வேணும்னு கேட்டாங்கன்னு வையே, ஊர் எது சுடுகாடு எதுன்னு தெரியாம போயிடும். ஐயோ, கடைசி உங்க அம்மா மூஞ்சியை பார்த்துட்டு மண்ணை மூடிட்டு போடா. அம்மா, டேய் தம்பி, டேய், குழி தோண்டதுக்கு 120 ரூபா கொடுறா தம்பி. அண்ணா, என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. டேய், இந்த வார்த்தையை நீ முதலே சொல்லியிருந்தா உங்க அம்மாவை தூக்கி வெளியே போட்டு அந்த எலும்பை உள்ள போட்டு போச்சிருப்பேன்ல. ஐயோ, அந்த கடவுள் சத்தியமான என்கிட்ட 1 ரூபா கூட இல்லன்னு சொல்லுங்க. டேய், மண்ணை போட்டு 3 ரூபா வரைக்கும் உம்முன்னு இருந்துட்டு இப்ப நடிக்கிறியா நடிப்பு? மரியாதையா காசு எடுத்து வை, இல்லாட்டி மறுபடியும் தோண்டி உங்க அம்மா பணத்தை தூக்கி வெளியே போட்டுருவேன். நானே தோன்றேன். என்ன பண்ற நீ? விளையாண்டுகிட்டு இருக்கியா? அம்மா, தம்பி சிவா, உங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு மோதிரம் மட்டும்தான். இத உனக்கு போட்டு அழகு பார்க்கலான்னு பார்த்தா கையில இருந்து வரவே மாட்டேங்குதுடா. டேய், கலட்ட முடியுதா பாரு. ஏமோ, நான் என்ன பெரிய மைனரா மோதிரம் எல்லாம் போட்டுட்டு பந்தவ சுத்துறதுக்கு? மாறுமா. அண்ணா, மெதுவா அழுங்கண்ணா, ரொம்ப பயங்கரமா இருக்காதீங்கண்ணா, வலிக்க போதுண்ணா அம்மாக்கு. அண்ணா, பாத்துற மெதுவா அழுங்கண்ணா. அண்ணா, தூத்தேரிக்க, இது 100 ரூபாய்க்கு கூட தேராது போல இருக்கு. வேகமா மண்ணை மூடிட்டு கிளம்புற வழியை பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவை எப்படி தூக்கி போட்டுறதுக்குண்ணா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுங்க. எலும்புல என்னடா ஸ்பெஷலு? மண்ணு தின்ற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. இல்ல இந்த மாதிரி யாரும் தோண்டக்கூடாதுன்னு வையே. பாரு, இந்த மாதிரி நீ சமாதி கட்டி வையே. அதுக்கு எவ்வளவு செலவாகணும் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காசு செலவழிச்சு கட்டிக்கிடுவாங்க. ஒரு குழி மண்ணை நிரப்புறதுக்கே உன்கிட்ட ஒத்த பைசா இல்லைன்ற இதுல சமாதி கட்ட போறியா? சமாதி எந்திரிச்சு போய் வேலையை பாடுறப்போ. டேய் தாமஸ், போதுண்டா, செதிக்கிட்டே இருக்க. டக்குன்னு வேலையை முடி, சீக்கிரம் கிளம்புவோம். பெற்றெடுத்த தாயை புதைத்தேன் நின்று நான் இந்த சுடுகாட்டில். எல்லோரும் கடைசியில் வரும் வீட்டில். இனி இந்த உலகில் சொந்தம் இல்லை, அனாதையானேனே. நான் எங்கோ திசை தவறி போகின்றேன். வாழ்வென்னும் வீதியில் இந்த பயணம் தனியாக போகின்றேன். இனி எனக்கு கண்ணீர்தான் வாழ்க்கை துணை. கண்ணீரை தவிர யாரும் எந்தன் நட்புக்கு இன்றில்லை. நான் போக இலக்கில்லை, இலக்கில்லை. இறைவா, நீ எனக்கு வழிகாட்டு.
ஏய் இந்தாமா, தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு, நான் சொல்றத கேளு. ஏய், தப்பா நினைக்காத, இங்க வா. அம்மா, எந்த ஊருமா நீ? இந்த பையனுங்க கிட்ட எப்படி மாட்டின? பாய் பூர்ணிமா. ஓகே, பாய் தீபா. நான் ஒன்னும் மத்தவங்கள போல மோசமான ஆளெல்லாம் கிடையாதுமா. தைரியமா பயப்படாம வா, இறங்கு. யோசிக்காதம்மா, நானே எப்படி வாழ போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வாமா, வா, இறங்கு. கால்ல கல்லு குத்திருச்சா? இத போட்டுக்கோ. உனதான் போட்டுக்கோ. ஐயா, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. என் காலை பாரு எப்படி காய்ச்சி போய் கிடைக்குதுன்னு. போட்டுக்கோ தாய். ஐயா, என்னம்மா நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதம்மா, அழுவாம வா. ப்ளீஸ் என்ன சீக்கிரம் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ளீஸ், நான் உடனே ஆசிரமத்துக்கு போகணும். இல்லைன்னா என் வாழ்க்கையே வீணா போயிடும். இங்க பாரு, என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சேஷாத்ரிபுரம் அமலா ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு ப்ளீஸ். உன் பேர் என்ன? சிவா, சிவலிங்கான்னு கூப்பிடுவாங்க. என்ன வேலை பாக்குற? பாறை உடைக்கிற வேலை. உன் பேர் என்ன? என் பேர் பூர்ணிமா. இந்த அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பூர்ணிமாவா? நல்லா இருக்கு. நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கு தெரியல. காலையில எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியல எனக்கு. அதான் அப்படியே கால் போன போக்குல போறேன். இப்ப எதுக்கு நீ அழற? அழாத, சொன்ன கேளு. எங்க அம்மாவை நினைக்க என் கண்ணுல தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்ல. யாருக்கிட்டயாவது மனசு விட்டு கொஞ்சம் சோகத்தை இறக்கி வைக்கலான்னு பார்த்தா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டிருந்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். ஒருவேளை சொல்றதா இருந்தாலும் இந்த மலைக்கிட்டையும் மண்ணுக்கிட்டையும் தான் நான் பேசிட்டு இருக்கணும். மயானத்துல கூட அந்த வெட்டியா எங்க அம்மா பணத்தை தூக்கி போட்டுருவேன்னு சொன்னான். வந்த கோவத்துக்கு நான் அவனை அங்கேயே அடிச்சு சாவடிச்சிருப்பேன். ஜனங்க யாரும் சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் துட்டு கேக்குறாங்க. நானும் ஒரு நாள் கண்டிப்பா சம்பாதிப்பேன். அண்ணா, சிட்டிக்குள்ள இறக்கி விட்டுருன. சிட்டில எங்க போனோம்? நீ எங்க போறிய அங்கே எங்களை விட்டுருன. ஏய், இடத்த முதல்ல சொல்ற. அது வந்துன சேஷாத்ரிபுரம். அதேதான். வந்து உட்காருங்க. சீக்கிரம் ஏறு. நானும் உள்ள வந்துட்டேன். ஏய் லூசு பையனே, உறங்கு மாதிரி யாரப்ப வந்து ஏறு. ஆளை பாரு. கதை முடுற. இந்த பொண்ணு யாரு? தெரிஞ்ச பொண்ணு தானே. உன்னை பார்த்தா ஒரு மாதிரி மாறுகமா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா டீசெண்டா இருக்காடா. என்னப்பா இது? என்ன கொஞ்சம் தண்ணி கொடுண்ணே.
என்னண்ணா இது, தண்ணியா இல்ல சோடாவாண்ணா? வாயெல்லாம் இப்படி கசக்குது. சோடா இல்லடா, பட்டா சாராயம். இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எங்கேயா போய் மோதிட்டோன்னா என்னென்ன பண்றது? என்னண்ணே, நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நாம இப்படி பண்றத பார்த்து யாராவது காரி துப்ப மாட்டாங்க. அதெல்லாம் சகஜம்தான். உனக்கு வேலை வேணும்னு நீ கேட்டல, இவருக்கு கால் பண்ணு. அவர் உன்னோட பாஸ் தான், சரியா? அவர் பேரு பிரபாகர், கண்டிப்பா வேலை கொடுப்பாரு. போனெல்லாம் எதுக்குண்ணே, நான் நடந்தே வந்துருவாங்க. மெதுவா வண்டி ஓட்டுற கஸ்மாலாம். என்ன ரேஸ்ல வண்டி ஓட்டுற குரங்கு பிறந்தவனே. எவ்வளவு சொன்னாலும் அறிவே கிடையாது. பாட்டில குடுற. தானா அண்ணே, யாருண்ணே இவரு? உங்களுக்கு அண்ணனானே? இல்லடா, என்னோட பாஸ், இந்த காரோட ஓனர். சார் வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். ஒன்றும் பண்ணல சார். சார் 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 ஒன்றும் பண்ணல சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் 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 சும்மா தானே சார். சார் ப்ளீஸ் சார். சார் விடுன்னு சொல்றல. ஏய் பெரிய மாதிரி. சார் சார் நல்லா இருக்கியா? சார் 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 சார். ஏய் ஏய், நல்ல அப்பா அம்மா குடும்பம், அழகான பூமி, தங்க தமிழ்நாடு, சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, இவ்வளவுத்தையும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் கெடுத்து இப்ப ஊரையே கெடுக்க பாக்குறீங்களா? இந்த சமுதாயத்துல உங்களை மாதிரி சில புல்லுரிகளை அறுத்துட்டா போதும். எந்திரா மேல. ஒல்லச்சு 3 இலை உடல, அதுக்குள்ள ரவுடி சமம். தொடையில கால்களை கறி இல்ல, அதுக்குள்ள ரவுடியா நீ? இல்ல சார். ரவுடியாடா நீ? இல்ல சார். என்ன டேய், என்கிட்ட இருந்து ஓடி தப்பிக்க நினைச்சில? இப்போ ஓடுறா பாப்போம். என்ன விடியா? யாரையா நீங்களா? எதுக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க? உங்களதான் விடுங்கயா என்ன? விடுங்கயா. உங்களுக்கு திருடனுக்கும் நல்லவனுக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? விடுங்கயா என்ன? நான் வண்டியில இங்க வந்து இறங்குறதுக்கு தான் கேட்டு வந்தேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. விடுங்கயா என்ன? சொன்னா கேளுங்கயா. விடுங்கயா என்ன? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. விடு. அறிவியா உனக்கு? நீ யாரியா? ரொம்ப பேசுற. இன்னொரு வார்த்தை பேசுன சிஎம்க்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால பார்க்குறவங்களை எல்லாம் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரவுடிகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு சார். வரட்டும் முடியா. இங்க சில புறம்போக்குங்க சமுதாயத்துல சேர்ந்து சமூக சேவை செய்யற சொல்லி போஸ்ட் கொடுத்து செத்து போயிடுவாங்க. ஆனா ஒரு ரவுடி அதே ஜனங்களை அவன் பயமுறுத்தி அவனோட காரியங்களை சாதிச்சுக்கிறான். நம்ம ஜனங்க நல்லவங்களா இருக்கிறதால எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. அவ்வளவுதான். பயம். அந்த பயத்தை மூலதனமா வச்சு இவங்க சாராயம் காய்ச்சுவாங்க, 10-20க்கு ரேப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொலையும் பண்ணுவாங்க. கேடி பசங்க. உயிரோட மதிப்பு தெரியாதவனுக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. நானும் கொடுக்க மாட்டேன். மனுஷனை கொல்றது தப்பு. போலீஸை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொல்றதுக்கு நீங்க யாரு? அதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் கோர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் சட்டம் இருக்குன்னு உங்க ஆட்கெல்லாம் சட்டம் பேசிட்டு இருக்காங்க. இந்த குடி உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேரை இப்படி செஞ்சா அங்க இருக்கிற மீதி பேருக்கு எல்லாம் பயம் வரும். போராட்டத்தை கைவிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிதானே மாதவா? அலியாஸ் லூஸ் மாதவா? எவன்டா உனக்கு இந்த பேர் வச்சது? உங்க ஆளுங்க பேரெல்லாம் பாரு. சோப்பு ராஜா, டோப்பு, கொய்யாங்கய்யாம், லூசு மாதவன். பேரடா இதெல்லாம். எனக்கு யாரையும் தெரியாது சார். மாறிட்டு நீ என்ன வேலை பார்த்த சொல்லு. அவர் என்ன ஊர்ல இருந்து வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார் சார். உன் கூட வண்டியில இருந்தான ஒரு கருணாகம், அவன் யாரு? வந்துகிட்டு இருக்கும்போது வழியில லிஃப்ட் கேட்டான் சார். கொன்னு புதைச்சிடுவேண்டா சார். இவங்க 2 பேரையும் என்கொயரி பண்ணிட்டேன். இந்த பொண்ணு சேஷாத்திரிபுரம் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கு. இந்த பையன் பாறை உடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கான். நேற்று சாயந்தரத்துல இருந்து இந்த பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்ல வச்சு 2 ரவுடிங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போய் தனியா இருக்கிற இடத்துல வச்சு ரேப் பண்ண பாத்துருக்காங்க சார். அப்போ இந்த பையன் தான் காப்பாத்திருக்கான் சார்.
அங்க ஒருத்தரை சுட்டு கொண்டன அவனை இவனை உனக்கு தெரியுமா? சார் இந்த புறம்புக்கு பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சார். சார் என்ன பாதி விலையில விட சொல்லிதான் சார் வண்டியில ஏறினேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் 10 ரூபாயும் 2 தக்காளியும் தான் சார். புரிஞ்சுக்கோங்க சார். இவன் என் கண்ணு முன்னாடி நின்னா சுட்டு கொண்டுடுவேன். இரிட்டேஷன் கூட்டு போய் அவனை. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவரு சோகத்துல மூழ்கிடுவாரு தெரியுமா? அவர் இந்த மாதிரி சோக கதைலாம் நிறைய கேட்டாரு. இந்த லூஸ் மாதவனை என்ன பண்றது சார்? யாரு பெயில் கேட்டான்னு விடாதீங்க. இவன் உள்ள இருக்கதான் இன்னும் நிறைய ரவுடியை தானா வந்து மாட்டுவாங்க. அந்த பேப்பர் குடியா. பூர்ணிமா, லவ் பண்ணி ஓடி போன எத்தனையோ பொண்ணுங்க இந்த ஆசிரமத்துல இருக்காங்க. ஆனா லவ் பண்ண பையனோட நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு அவனை ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு வர தைரியம் எந்த பொண்ணுக்கும் இருந்ததில்ல. ஏமோ எம்பிட்டு பெரிய வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க. இந்த காதல் கீதல்னு எதுவும் கிடையாது தாயி. எங்க அம்மா மேல சத்தியமா இந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் தாயி உண்மை. ஏ மிஸ்டர், முதல்ல நீ வெளியில போ. இங்க பாருங்க, இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசாதீங்க. பூர்ணி, முதல்ல அவனை வெளியில அழைச்சிட்டு போ. நானும் பாத்துட்டு தான் கிடக்கேன். உண்மையை சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்கல்ல. எல்லாரும் பொய்யதான் நம்புவீங்க இல்ல? விடு நீ. சாந்திமா, பூர்ணியோட லக்கேஜ்ல வெளியில எடுத்து வச்சு அவகிட்ட சைன் வாங்கி வெளியில அனுப்புங்க. மேடம் ப்ளீஸ் என்ன வெளியில அனுப்பிச்சிடு. நாட்டுல யாரும் குளிக்கிறது இல்ல, குளிக்கணும்னு நினைச்சா டைமே இல்ல. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. உலகம் ரொம்ப ஃபாஸ்ட். தலையை சீவிக்குங்க, பவுடர் போட்டுக்கங்க, பவுடர் போட்டுக்கங்க, தலையை சீவிக்குங்க, தலையை சீவிக்குங்க, பவுடர் போட்டுக்கங்க. Give me 10 rupees. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. Hi gentlemen, take this comb. ரொம்ப காமெடியா இருக்குது. வாழ்க்கையே இங்க ரொம்ப காமெடி. ஏன்னா எதுக்கும் உயரம் இல்லாத உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாம் காமெடி தான். எல்லாருமே ஓடுறது சுகத்துக்காகத்தான். அதுல நம்ம காம்ப்ரமைஸே ஆக கூடாது. வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். Give me 10 rupees. Costly life. போத்துல நல்ல பவுடர் பூசிக்கங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கங்க, மனசு தானா பறக்கும். அவுட்லுக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கிள் ஆபீஸ்க்கு, ஆன்டி டாக்கீஸ்க்கு, ஃபாஸ்ட் உலகம். காசு கொடுங்கப்பா. Give me 10 rupees. இதுக்கு காசு கொடுக்கணுமா? நான் இத ஃப்ரீன்னு நினைச்சேன். ஃப்ரீயா விஷம் கூட கிடைக்காது செல்லம். தம்பி, நீ எனக்கு 10 ரூபா கொடுத்தேன்னு வையேன், அதுல நான் 1 ரூபா டாக்ஸ் கட்டணும். அமைதி பூங்காவான நம்ம சுந்தர தமிழ் நாட்டுக்கு 1940 பிறக்க வேண்டியவன் இப்ப வந்து இந்த காலத்துல பிறந்திருக்கியா? லிங்க் தப்பா இருக்குது. 1940 காந்திஜி நம்ம சட்டமன்றத்துல வந்து இருந்தப்ப வெள்ளக்காரங்க எல்லாம் அவரை பார்த்து பக பகன்னு சிரிச்சு ஃப்ரீயா நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் அப்போ. இப்போ ஒரு பொருள் கூட ஃப்ரீயா கிடைக்காதுடா. காசை கொடு, கை நீட்டு. கேச்சோ, ரேகையெல்லாம் அழிஞ்சே போச்சேப்பா. நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல இந்த கைக்கு வேலை கொடுக்கறத நிறுத்திட்டு மூளைக்கு வேலை கொடுக்க ஆரம்பி. அப்பதான் கைக்கு காசு வரும். உங்க அப்பாவுக்கு மொத்தம் எத்தனை பசங்கப்பா? 3 பேரு, 2 அக்கா. நான் தான் கடைசி பையன். ஆமா, பையன் வேணும் ட்ரை பண்ணி கடைசியா நீ பிறந்திருக்க, அவ்வளவுதான். டேஸ்டா மாத்திர வேஸ்ட் ஆஃப் இந்தியா. டேய் சீப்ப குர்ரா, போடா வீட்டுக்கு போடா. ஃப்ரீ ஃபெலோ. வேலை இல்லைனா பட்டதாரி திண்டாடுவான், மழை இல்லைனா விவசாயி செத்துடுவான், குடிக்க காசு இல்லைனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சுத்தி முத்தி யார் இருக்காங்கன்னே பார்க்க மாட்டேன். பி கேர்ஃபுல். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். அண்ணே, இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இதுவா? சுயம் போறாது. நீ பஸ்ல தான் போகணும். உட்காந்துலாம் என்னால போக முடியாதுண்ணே. நடந்து போற ரூட்டை சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி செய். நேரா நடந்து போயிட்டே இரு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். பெரிய மரமா? அதுக்கப்புறம் எப்படி போனோம்? அதுக்கு ரைட்ல திரும்பு, நேரா போ. அதான் ஸ்ரீராம்புரா. சரிண்ணா. ஐயோ, என்னப்பா உன் ஆளு என்னென்னமோ சொல்றா, என்னன்னு கேளுப்பா. ஏய் டோப்பு, இதெல்லாம் தேவையா உனக்கு? சும்மா இருக்க முடியாது. ஏடா முஜா வெட்டா என்ன மாவன வாழ்க்கையில பொட்டா மாதிரி மட்டும் வாழ்ந்தவன் காணொலி டோப்பு டேய் மூடிட்டுறா. எங்க அண்ணன் ரகுபதி விட பெரிய ஆளா நீயே. அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப அமைதி ஆயிட்டாரு. மாமா, அண்ணன் ரகுபதியை பத்திலாம் இங்க பேசிட்டு இருக்காதண்ணா. முடிய வாழ்த்துக்குன்னு நேத்து வந்த பீடிக்குள்ள கொய்த்த தெரியாத பிளக்கா பசங்க அவனுங்க நம்ம முன்னாடியே கையாட்டி பேசினுக்கிறானுங்க அவனுங்க. அதனால தான் கத்திய டேபிள்ல வச்சேன். நெக்ஸ்ட் டைம் எதனா ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், தலை டேபிள் மேல இருக்கும். ஏய் டோப்பு, தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாது. சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? அந்த ஏசிபி உமேஷ்குமார் மட்டும் இல்லன்னு வையே, அங்கேயே அவனை வெட்டி இருப்ப. வேட்டா வந்துட்டான் மயிரா.
பிரபா என்னப்பா உன் பசங்க சவுகார் பேட்டையில ஏதாவது சேட்டு பையனை தூக்கின்னு வர்றது விட்டு என்ன ஏன்டா தூக்கின்னு வந்தாங்க? மாமு உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமு. அம்மா என்ன இப்படி ஒரு அவதாரம்? இந்த உலகத்துல காசும் வேணும் சரக்கும் வேணும். இந்த பழா பொண்ண வயிறு கேக்குதுப்பா. ஏதாவது மூஞ்சில தூக்கி எரிஞ்சீங்கன்னா குஷ்டு போயினே வா 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 வா. சரி வாமாமா வந்து உட்காரு. வா உட்காரு. ஏய் இல்ல என் இனிய இளைஞர்களே, குடிமக்களே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். பலன் அவன் கொடுப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆனா என்ன பிரயோஜனம்? முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. பலன் அவன் கொடுப்பான். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். பியா 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 பியா. ஏய் மாமு ஒரு பீரை கொண்டாங்கடா. ஓஹோ பெட்ரோலே சப்ப எல்லாரும் இங்கதான் இருக்கானுங்க போல. பிகரை உசார் பண்ணி தரட்டு. ஆண்டி உசார் பண்ணிட்டு போயிட்டியாடா? சப்ப சப்ப ஒண்ணு அண்ணே இங்க பிரபாகர் அண்ணா யாருண்ணே? நான் சாதாரண வாலிபன் இல்ல, உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன். அண்ணே மாதவன் அண்ணன் கொடுத்தாரு. ஓ லூசா? ஆமா அண்ணே. என்னடா வேணும் உனக்கு? ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணே. டிரைவரா நீ? இல்லண்ணே. வேற என்ன வேலை செய்வ? பாறையெல்லாம் உடைப்பேண்ணே. இங்க பல்ல உடைக்கிறவனுக்கு வேலை இல்ல, இந்த கல்ல உடைக்கிறவனை வச்சு என்ன பண்றது? இப்படியாவது பொழப்ப ஓட்டணும்னு. எங்க அம்மாக்கு சமாதி கட்ட காசு வேணும்னே. ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணே. மாமு இது ஏதோ ஓல்டு மாடல் கேஸ், இதுகிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய் இது என்ன அநாத ஆசிரமம் நினைச்சியா? போடா போடா. பிரபா அவன தாஜ்மஹாலா கட்டுறேங்கிறான். அம்மாக்கு சமாதி தானப்பா? கட்டு கட்டு. வேலை கிளையில எதுவும் காலி இல்ல. அவன் இங்க இருக்கணும், அவனை நான் அடிக்கணும். என்ன ரிவெஞ்சா? டேய் உனக்கு ஒரு வேலை தரேன், செய்வியா? செய்யறேண்ணே. 500 ரூபாய் கொடுக்குறேன்டா. இவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தரணும் நீ. எப்படி நான் அடிப்பேன்? 500 ரூபாய் தரேன்டா. முடியுமா முடியாதா? பண்றேண்ணே. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலண்ணே. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேண்ணே. மாமா என்ன இவன் தண்ணிய பிரியாணி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறா? போடா போடா போ. அப்பா பிரபா பாறை உடைகிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆமா பெட்ரோல் மூஞ்சி. பரவாயில்ல விடு மாமு, ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இல்லப்பா பொண்ணுங்க சண்டை போட்டா பாக்கலாம், பசங்க சண்டை போடுறது பார்த்தா கண்ணு போயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன், பாட்டில் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் வேணாம், நான் இந்த சிக்கன் மட்டும் எடுத்துக்கிறேன். பில்டப் கொடுக்குறியா? உனக்கு இதை நானே கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எவனோ ஒருத்த கொடுக்குறான். போய் வாங்க. ஏய் என்னடா கொன்று போல் இருக்கு? எங்ககிட்டயே ஷோ காட்டுற? ஆஹா 5 பக்கத்துல 2 பூஜ்ஜியம் வந்துருச்சு.
நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த காந்தி தாத்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. ஓ 500 ரூபாவா? இரு, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்த்துருவோம். ஓ ஒரிஜினல் தான்ப்பா. இந்த 500 ரூபாயில ஒரு குவார்ட்ரு, பிரியாணி, அப்புறம் படுத்துக்கிறதுக்கு 25 ரூபா. இந்த கானா பஜானா லைவ் பேண்டுக்கெல்லாம் இது பத்தாது. கனவுல பாத்துக்க வேண்டியதுதான். அவள் தான். அண்ணா உங்களை தான். அண்ணா இல்லண்ணே, என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? யாராவது அடிச்சா காசு கொடுப்பாங்களாண்ணே? எப்படிப்பட்ட மனுஷங்க இவங்க. படிச்சு வேலை கிடைச்சிச்சுன்னா உயரமான இடத்துல உட்கார வச்சு சம்பளம் கொடுப்பாங்க. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வேற வழி இல்லடா. அடிங்கன்னு அப்படி கையை வாங்கினா காசு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப பசிக்குது, 2 இட்லி கொடுன்னு கேட்டு பாரு, காரி துப்புவானுங்க. இங்க பணம் தாண்டா முக்கியம். அதை விட கையில் 500 ரூபா இருக்குது, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வா. 500 ரூபாய்க்கு ஆவரேஜ் ஃபிகர் தான் கிடைக்கும். ஏன்னா ராத்திரி தனியா படுத்தா நமக்கு தூக்கம் வராதுல்ல. அண்ணா என்னண்ணா பேசுறீங்க நீங்க? வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு தலைக்கு கை வச்சு படுத்தாலே போதும், அந்த யமனே வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். யமன்லாம் வரமாட்டாரு, மாமா போலீஸ் மாமா வருவாரு, டிக்கில லட்டி வச்சு அடிப்பாரு. ஏன் இந்த சிட்டி ரொம்ப மாடர்ன், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல தான் போய் படுக்கணும், புரியுதா? எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல. இனிமே நான் எங்க போவேன்? யார் என்ன பாத்துக்குவா? அண்ணா நான் ஒரு ஆம்பளை பரவாயில்ல, நான் இந்த தெருவிலையோ இல்ல வேற எங்கேயோ போய் படுத்துப்பேன். ஆனா பாவம் அந்த பொம்பளை பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க? ஆம்பளைங்கெல்லாம் வேஸ்ட் செல்லம். பொண்ணுங்கன்னா வையன், போலீஸ்கிட்டே நைஸா பேசி ராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்ல இருந்துட்டு காலையில கிளம்பிடுவாங்க. அப்படி செய்யாம கண்ட நாய்கிட்ட மாட்டிச்சுன்னு வையன், அம்புடுதே. காலையில ஏதாவது ரயில்வே ட்ராக்ல, ஹைவேல, குப்பை தொட்டியில அனாதை போனோமா கிடக்க வேண்டியத. நல்ல சாப்பாடு. இந்தப்பா அப்படிலாம் பார்க்க கூடாது, தப்பு. அண்ணா இப்படி தனியா தவிக்கிற பொண்ணுங்கள்லாம் எங்க இருப்பாங்கண்ணே? இந்த வேற வேணும்னா வேணும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு அப்படி இப்படின்னு மெகா சீரியல் மாதிரி கதை விடுறியடா. டேய் வாடா, உன் வயசுல நானும் இப்படித்தான் சட்டத்தை பத்தி கவலைப்படாம ரோடா சுத்திக்கிட்டு இருந்தேன். இங்க வேற, இங்க பகல் நரகம், ராத்திரி சொர்க்கம். காசு அடிச்சேன்னு வையே, இங்க எல்லாம் கிடைக்கும், அம்மா அன்பை தவிர. வீடு இருந்தும் வாழறதுக்காக தப்பிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசு பேலன்ஸ் இருக்குல்ல, வா வா, உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். நிறைய ஃபிகர் கிடைக்கும். வா வா வா. எக்ஸ்கியூஸ் மீ, ஜலபுல ஜாங் ஹீரோயின்ஸ் சாப்பிட்டாச்சா? இது நம்மால் தான். எங்க இதெல்லாம் வேணாண்ணா. ஏன்பா? எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்கலண்ணா. ஏய் இவங்க எல்லாருமே ஃபேமிலி டைப் தான். இவங்கெல்லாம் எனக்கு வேணாண்ணா. சரி வேணாண்ணா, வேற பார்க்கலாம். ஆமா சத்ய சாத்ரி, தப்பு தான் மனுஷரு. வேணா உன் காலில் விழுந்துட்டு. பரவாயில்ல விடுமாமா. அண்ணா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கண்ணா. இவங்க எல்லாம் இதுக்குன்னே இருக்கிறவங்க. நான் கேக்குறது ஒரு சின்ன பொண்ணுண்ணா. உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியலடா. ஏய் போ போ, அங்க ஒன்று படுத்துனுக்குது பாரு, அதை ட்ரை பண்ணு. போ போ போடா, போய் பேச, நான் இருக்கேன்ல. சரியான டேஸ்ட் பையனுக்கு. இந்த புள்ள ஏய் சிவா, சிவா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். சிவா என்ன கூட்டிட்டு போயிடு. அழுவாத புள்ள, அழுவாத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க, எனக்கு எடுக்க பாக்குறாங்க, பணம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அப்படியே செட் பண்ணி விட்டுறாத. அதுதான் வேணாம். நீ அழக்கூடாது, பயப்படாம இரு. அந்த அண்ணா ரொம்ப நல்லவரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் தாயி. ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன். சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா இங்கிலீஷ் கத்துக்காங்க. சரி 30 நாள்லயே இங்கிலீஷ் கத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்துச்சுன்னு வைங்க, உங்க ரேஞ்ச் சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் ஒரிஜினலாவே வாங்கி போட்டுக்கலாம், புரியுதா? ஆனா இந்த கியூட்டிங்க பியூட்டியை மெயின்டைன் பண்ணணும். அண்ணா அண்ணா அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கனே, அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, பாவனே. கதையெல்லாம் சொல்லாத, 100க்கு 90 பேர் இந்த கதை தான் சொல்றாங்க. என்ன பண்ணும் அது? அண்ணே இந்த பணம் மொத்தத்தையும் வச்சுக்கோண்ணே, நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுண்ணே. அக்கா நீ அது கொஞ்சம் சொல்லுக்கா. அப்படியா? பண்ணிடுவோம், கூப்பிடு, போலாமா? ஓகே பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். வா போலாம், நான் ரொம்ப பிஸி.
மஞ்சா தைரியமா வாழ்த்து காய்ச்சி வாங்க. எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், எங்க வேணா படுத்துக்கலாம். இது ஏன் இடம் தான். இல்ல அண்ணன் இடம் தான். அண்ணா வணக்கம். என்னண்ணே சாப்பிடுவீங்களா? ஏய் மொட்டை மேக்கப் போடாத மாதிரி திசித்த என்ன அழகாகுதுன்னு. அப்புறம் சொல்லுண்ணே என்னென்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சொல்லுண்ணே எப்படி போகுது பிசினஸ்? தான தர்மம் எல்லாம் நல்லா பண்றாங்களா பப்ளிக்ஸ்? ஏதோ உப்பு புளி காரம் கிடைக்கிற அளவுக்கு தர்மம் பண்றாங்க. வேற உப்பு புளி காரமா? சரி உப்பு புளி உள்ள போயிடுச்சு. சாதாரணமா இல்ல, நிறைய சம்பாதிக்கணும். இப்படி தூங்கி இந்த எப்பறம் சம்பாதிப்ப சோம்பேறி. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் சரக்கு அடிக்கணும். சத்தியமா சொல்றேன், சில்லி சிக்கனோட பிரியாணி சாப்பிடணும். சாப்பிடணும், ராசாவாட்ட சாப்பிடணும். இன்னைக்கு நாளைக்கு தெரியாது, மண்ணு திங்க போகிற உடம்பு இது. சோக்கா சாப்பிடுடா. கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும், ராசாவாட்ட சாப்பிடணும். இன்னைக்கு நாளைக்கு தெரியாது, மண்ணு திங்க போகிற உடம்பு இது. சோக்கா சாப்பிடுடா. ரூபாய் இருக்கிறவன் கோடிய பத்தி நிரப்பான். கோடி ரூபாய் சேர்ந்தாலுமே நிம்மதிய தொலைச்சிடுவான். கொட்டிக்கிட்டு படுத்தாதாங்க சரியான தூக்கம் வரும். ஒண்ணு சொல்றேன் கேளு, தொப்பைய கவனி குரு. ராஜாவானாலும் ஆண்டியானாலும் அல்லாதி சாப்பிடுடா. கையேந்தி பவனோ 5 ஸ்டார் ஹோட்டலோ பசியார சாப்பிடுடா. கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும், ராசாவாட்ட சாப்பிடணும். இன்னைக்கு நாளைக்கு தெரியாது, மண்ணு திங்க போகிற உடம்பு எது. சோகா சாப்பிடுடா. மண்ணில் உள்ள நதிகள் எல்லாம் கடல் போய் சேருமடா. சேர்த்து வச்ச காசு எல்லாம் பரலோகம் சேராதுடா. செவரேன்னுதான் கிடந்தா கூட விடாது அந்த விதி. வம்பு பண்ண எவனும் வந்தா குருடாதி சாட்டையடி. சன்னியாசிக்கும் ஜெய், பரதேசிக்கும் ஜெய், சொந்த கட்சிக்கும் ஜெய். இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு, சாப்பாட்டுல கை வை. கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும், ராசாவாட்ட சாப்பிடணும். இன்னைக்கு நாளைக்கு தெரியாது, மண்ணு திங்க போகிற உடம்பு இது. சோக்கா சாப்பிடுடா. கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும், ராசாவாட்ட சாப்பிடணும். இன்னைக்கு நாளைக்கு தெரியாது, மண்ணு திங்க போகிற உடம்பு இது. சோக்கா சாப்பிடுடா. ஹால் டிக்கெட் வாங்க சைன் பண்ணணும். போமா. நீ யாருமா? லலிதா மேடத்தை பார்க்கணும். கொஞ்சம் பொறுமா, பிரின்சிபலோட பேசிட்டு இருக்காங்க. ஏய் அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் தள்ளி நில்லு. ஹாய் பூரணி. என்னம்மா நீ? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போயிட்டியா? இப்ப கூட யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியா? உண்மையாவா? ஹே சாரி பூர்ணிமா, எங்க போயிருந்த நீ? இல்ல தீபா, அவங்க சொல்றதுதான் உண்மை. நான் ஒரு பையனை லவ் பண்ணி ஜாலியா இருக்கேன். பூர்ணிமா சாரி டி, நில்லு, சொல்றத கேளு. அண்ணே இந்த வயசுல படிக்கணும்னு ஆசைப்பட்ட சேர்த்துப்பீங்களாண்ணே? இந்த வயசுலயா? பொண்ணு நில்லு. ஓடாதம்மா, நில்லுமா. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. ஒன்னதாமா நில்லு. பூரணி என்னாச்சு? பரீட்சை எழுதலையா நீ? பரீட்சை எழுதல, ஒன்னும் எழுதல. நான் பரீட்சை எழுத கூடாதா? அழக்கூடாது. நீ எதுக்கு பரீட்சை எழுத விடலையா? என்ன சொல்றாங்க அவங்க?
ஆசிரமத்துல உங்க ஃபீஸ் கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாதா? நான் படிச்சதே வீணா போயிடுச்சு. இப்ப எவ்வளவுதான் கட்டணுமா? 3000 ரூபாய். அவ்வளவுதானே? அந்த 3000 நான் கட்டுறேன், நீ பரீட்சை எழுதுற வழிய பாரு. நீ எப்படி கொண்டு வருவ? அதெல்லாம் எதுக்குமா உனக்கு? அழுகுறத நிப்பாட்டிட்டு பேசாம என் கூட வா. பெப்சி ஆடுறா. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்னாச்சு? மாம்சே 8 மணி ஆகுது. காலையிலையா ராத்திரியா? காலையில் தான் மாமா. போத தெளியறதுக்குள்ள விடிஞ்சிருச்சடா. என்ன மச்சான் பேப்பரே பார்த்துட்டு இருக்க? மாஞ்சான போட்டோ என் போட்டோல வந்து மேரா பாரத் மகான். ஆசைதான் துக்கத்துக்கு காரணம். நாட்டை நேசிக்கணும், மொழியை நேசிக்கணும், மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும். போதை வந்தா அடிக்கணும் ரம்மு. Give me 10 rupees, costly life, please, come on. நான் மாமா ஃபுல் போதை போல. இல்ல வேற ஏதாவது வேணுமா? வேணா. ஆமா, இந்த வாட்டி மஞ்சா மாட்டிக்கினா அடுத்தது யாரு? நெக்ஸ்ட் டோப், அப்புறம் பைலட் கிரி. பைலட் கிரி, அடுத்தது நானு. செம்ம சும்மா ரசுல்லாம் பைல. உன்னை எவன்டா சுட போறான்? புல்லட் வேஸ்ட், டியூட்டியும் வேஸ்ட். மாமே நான் பண்ண வேலை மட்டும் பப்ளிக்கு தெரிஞ்சதே என் பேரை கேட்டாலே அலறி ஓடுவானுங்க. என்னடா உசாராரு, இப்பயே சொல்லிட்டேன். யாருப்பா உனக்கு பெயில் கொடுத்தது? துட்டு பிரபாது, பேரு பெட்ரோல். அதுக்குள்ள உன்னை யாரு வெளியே வர சொன்னது? கால் சரியாகிற வரைக்கும் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கலாம்ல. இல்லம்மா, இந்த கட்டோட அப்படியே ஏரியால ரவுண்ட் வந்து வச்சுக்கோங்க, அது மரியாதையே தனியா இருக்கும். போலீஸ் காலில் சுட்டு அந்த காயத்தோட சிங்கம் மாதிரி நடக்கிறேன்னு ஏரியால பேசுவாங்கண்ணா. என்னடா அண்ணா, இந்த சத்யானா எங்கனா இருப்பாரு? யார் அந்த தலப்பா கட்டு கட்டி கருப்பு கோட்டு போட்டிருப்பானே, அந்த கிறுக்கு பையன் அந்த பக்கம் தான் குடிச்சுக்கிட்டு இருப்பான். போய் பாரியா? சரி மணி, என் கூட வா. இல்ல நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். இல்ல நீ எங்கேயாவது தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டானா? இல்ல நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. ஜாக்கிரதையாரு, இங்கனக்குள்ளே இரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமாப்பா? நம்ம லூஸ் மாதவன் ரொம்ப நல்லவன். ஆமா, அவர் தெரியாம சுட்டுட்டாரு அந்த குண்டை. அந்த ஏசிபி சரியில்லைப்பா, துப்பாக்கி ஒர்க் ஆகுதான்னு சுட்டு பார்த்தாரு, வெடிச்சிச்சு, அவ்வளவுதான். நீயும் இவனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இன்னொரு உலகம், அதாவது அவுட்டர் உலகம் தெரிய வரும். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கும். ஏன்னா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஐயோ, இப்படி நக்கிட்டியடா நெஞ்ச. நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் தான். சரியா? உனக்கு வேலை தானே வேணும், கொடுத்துருவோம். அந்த பொண்ணுக்கு பரீட்சை எழுத காசு வேணும், கொடுத்துருவோம். எங்க அந்த பொண்ணு? அங்க நின்றுட்டு இருக்குண்ணா. கல்ச்சர் இல்லடா உனக்கு. இது நம்ம மாதிரிதான், ஓனர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அந்த பொண்ணை கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிரு. போ போ போ, கூட்டு வா, போ 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 போ. இந்த பொண்ணு சூப்பரா இருக்குது மாமா. அந்த ரூட்ல யோசிக்காத. பையன் புலி அச்சானா, அப்படியே அவனை யூஸ் பண்ண பாரு. துட்டு வேணும்ல நமக்கு. அது வாங்க 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 வாங்க, இடம் தான். நம்ம அப்படியே வாமா தாய், உட்காருமா. உட்காருங்க, உட்காரு. நீ இங்க உட்காந்தே பச்சிக்கோ, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க பாரு, நாங்கெல்லாம் 2 minutesல போயிட்டு 5 minutesல வந்துடும். ஓகே? வாங்கடா போலாம். ஓகே, நீ படிமா. எல்லாரும் இப்படி வாங்க, நல்லா கேட்டுக்கங்க. இன்னிலேருந்து அந்த பொண்ணு உங்க தங்கச்சி. வேற ஏதாவது பார்வை பார்த்தீங்க அப்படி நோண்டி விட்டுருவாங்க. நீ ஜாக்கிரதையா வந்துட்டேனா? முதல்ல ஏதாவது சாப்பிட்றா. மிஸ், ஒரு சிகரெட் கொடு. ஐயோ, காசு கொடுத்து வாங்குற மாதிரியே கேக்குறியப்பா. கவர்மெண்ட் உனக்கு இதை வைக்க பர்மிஷன் கொடுத்துருக்குல்ல, நீ எனக்கு கொடு. விஷத்தை வைக்கிறடா நீ, விஷத்தை. சிகரெட்டு, ஹன்ஸ், பான்பராக்கு, பீடி, விஷத்தை வைக்கிற மெடிக்கல் ஷாப்டா வந்து. எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இவனுக்கு ஒரு டீம் பண்ணு கொடு. டீ போடுப்பா. கொடு. எடுத்துக்கப்பா. தின்னுப்பா சின்னப்பா, நல்லா தின்னுப்பா. டீ பண்ணு கொடுக்க சொல்லுங்க. யாருக்கு புஞ்சிச்சு எத்தன் போ குடுத்துட்டு வந்து நீ குடிச்சுக்கோ. காதல், நீ தப்பா நினைச்சிடாத புள்ள, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சரி, நீ இந்த பண்ணை சாப்பிட்டு டீயை குடிச்சிரு. படிக்கிற பிள்ளைங்க பட்னியா இருக்க கூடாது. நீ படிச்சுக்கிட்டே இரு, இந்த வந்துடுறேன்.
டேய் பிரகாஷ் பிகரே அங்க பாரு அங்க பாத்தியா பிகர அண்ணே விட்டுருக்கண்ணே அவனை ஒண்ணும் செய்யாதீங்கண்ணே அண்ணே உங்களை கெஞ்சி கேட்கறேண்ணே அண்ணே விட்டுருக்கண்ணே டேய் பிரபா இவனை எதுவும் பண்ண வேண்டாம் விட்டு பாவம் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா இந்த புறம்போக்க பெற்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க போ போடா போ சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துட்டு வந்தீங்களாடா அண்ணா பிஸ்கட் கொண்டு வந்திருக்கானா பிஸ்கட் திங்கிறதுக்கு நான் என்ன நாய் நினைச்சியா இல்லையா நினைச்சுக்கோ பரவாயில்ல இந்த மாதிரி பிஸ்கட்லாம் ஏதாவது நாய்க்கு தூக்கி போட்டுட்டு மூளைகள் இருந்தா எனக்கு எடுத்துட்டு வா அண்ணா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாண்ணே சப்ப வேலையை முடுறா கிளம்பலாம் டீசெண்டா இருக்கணும் என்ன பிரபா காலங்காத்தால செடி நடுற மாதிரி இருக்குது பெரிய ஆளுங்க நீங்க ஓப்பனிங்கும் நீங்க தான் பண்றீங்க பினிஷிங்கும் நீங்க தான் பண்றீங்க ஆமா எங்க என்ன அங்க வாடா மெதுவா வலிச்சிட போகுது டெட் பாடியோட இவன் தான் கேவலமா இருக்கான் தெய்வமே வணக்கம் நல்லா இருக்கீங்களா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கா வா சாப்பிடலாம் இல்ல வேணாம் தெய்வமே நான் இன்னைக்கு விரதம் என்னண்ணே நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் இனிமே சமுதாயம் சமூக சேவை தான் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க நான் என்ன பண்றேன் சத்யா நானும் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆனா இது ரொம்ப பழைய கேஸ் மறுபடியும் ஓபன் பண்றேன்னு விளையாட்டு காட்டினான் அதான் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன் ஓ நான் வந்த விஷயமே மறந்துட்டேன் ஏய் வாடங்க வாங்க அண்ணா இவன் பேர் சிவலிங்க அண்ணா முன்ன இல்லை பின்ன இல்லை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை அண்ணாதானே அண்ணா இந்த பெரியவங்கள சொல்லுவாங்களண்ணே உங்ககிட்ட இந்த நியாயம் இல்லை நாய் மாதிரி வேலை செய்வானே ஆமாண்ணே இவனை பாத்தியா சத்யா இவனை பார்க்க ஒரு சாயல்ல என் செத்து போன பொண்டாட்டியோட தம்பி இருக்கான் நீ என்ன வேலை பாப்ப என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க ஐயா அப்ப நான் என்ன குத்திடுவியா சொல்றா ஏய் என்னடா அப்படி பாக்குற சத்யா என்னடா ஒரு பைத்தியக்காரன் போய் நீ அந்த பக்கம் போடா விடுங்கண்ணே பாவண்ணே லூசு பையன் அவன் சரியான முரடண்ணே நீங்க யாராவது காமிச்சு குத்துன்னு சொன்னா போதும் குத்திட்டு வந்துடும் அப்படியே உங்களை மாதிரி தானே உங்களுக்கு அவனை பிடிக்கும் ஏய் சத்யா நீ ஒண்ணு பண்ணு நம்ம லூஸ் மாதம் இருக்கான்ல அவன் கூட இவனை சேர்த்துரு 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யட்டும் அண்ணா இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி பயங்கரமான ஆள்றா நீ டேய் இப்ப என்னடா உனக்கு வேணும் டேய் ரவி அந்த காசை கொடு எவ்வளோடா இருக்கு 3000 ரூபா இருக்குண்ணே தா நான் இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா காசு போதுடா போ நீங்க ஏய் சத்யா எவனை பார்த்தாலும் சிட்டையை போட்டுறது இல்ல அன்னைக்கு பிரபா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் நீ ஒண்ணு பண்ணு நம்ம ஊர்ல ஏதாவது நல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் மற்ற நேரத்துல நார்மல் கேடி பக்கறிடா நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பு ஏய் பெட்ரோல் அட போறேன் டோப் இருக்கா இருந்தா குடுறா அதேண்டா அவனே பார்த்துனுக்குற அண்ணன் மட்டும் இல்ல அவன் கதை எங்கேயே முடிச்சு அவன் போடல உன் மூஞ்சிக்கு மூக்குக்குமே வித்தியாசம் தெரியல இதுல நீ அவனை போட போறியா மாமா எனக்கு அவன் வேணும் அவ்வளவுதான் எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லு கூட்டு வந்துடுறேன் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க இந்தா 7 9 12 அண்ணா எவ்வளோ என்னாலும் 12க்கு மேலே எனக்கு என்ன தெரிலண்ணா அண்ணா எவ்வளோண்ணா இருக்குது இதுல ஏய் அந்த பொண்ணு பரிச்சை ஏதோ போன வேணும்னு கேட்டல கொண்டு போய் கூட அவள்தான் அண்ணா வேலையை இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிடலாம்லண்ணே ஏய் முதல்ல துட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வேடா அதுக்கப்புறம் நான் வேலையை சொல்லுவேன் செய்வேன்ல ஏய் அவனுக்கு ஒரு பெக்கு கூட இல்ல அதெல்லாம் வேணாங்க எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அண்ணே அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா அமைதியா உட்காந்து படிக்க ஒரு இடம் வேணும்ண்ணே அப்புறம் ராத்திரி ஆனாலே அவ ரொம்ப பயப்படுதாண்ணே ஏதாவது பண்ணுங்கண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுதுண்ணே ஒரு சின்ன குடிசையாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணே சொல்ல மாட்டேன் போலாம் வா கரெக்டா 9:30 மணிக்கு கிளம்புற ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் உங்க வீடு
புடி 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 புடி. இது வரைக்கும் இது என் வீடு, இன்னிலிருந்து இது உங்க வீடு. இங்க இருக்கிறதெல்லாம் வேஸ்ட், நம்மள மாதிரியே டோட்டல் வேஸ்ட். இது என் வீடு தான். புடி புடி பிரேக்க போடு பிரேக்க போடு. நீங்க யாரு? நீங்க என்ன ஜாதி? அசைவம் சாப்பிடுவீங்களா இல்ல வெஜ்ஜா? பார்க்க தம்பதிங்க மாதிரி இருக்கீங்க, நிஜமா இருப்பீங்களா? 9:30 மணிக்கு மேல லைட் எரிய கூடாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி வெத்து கேள்வி எல்லாம் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்துதான் ஓன் ஹவுஸ், ஓப்பன் ஏர் கண்டிஷன். எவ்வளவு மழை வந்து பஸ் அப்படி மிதந்தாலும் லீக்கே ஆகாது. அண்ணா நிறைய ஜன்னல் இருக்குங்கிறத தவிர மத்தபடி நல்லா தானே இருக்கு. இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கணும்னு வைங்களேன், நாங்களும் பஸ்ஸோட போய்கிட்டே இருப்போனே, நடுவுல எந்த ஸ்டாப்புமே இருக்காது இல்ல. நல்லா பேசுறான் நல்லா பேசுறான், அறிவாளி அறிவாளி. தப்பு 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 தப்பு. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஸ்டாப் வந்தே தீரும். அவன் கூப்பிடுவான், நம்ம போய் நேருங்கண்ணா, அவ்வளோதான். இங்கே பாருமா, அங்கே தெரியுதுல்ல பைப்பு, அங்கே போயிட்டு இது வரைக்கும் செஞ்ச பாப்பா கர்மங்கள் எல்லாம் கழுவிட்டு வந்துடு. வாங்க லக்ஷ்மி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் தான் சத்யா. இவங்க தான் ஓனர், இந்த ஏரியாக்கே பாஸ். ஆடியோ வீடியோ ரெண்டும் அவுட்டு. நம்ம எக்ஸ்பிரஷன் வச்சு ஏதோ புரிஞ்சுப்பாங்க, சில நேரத்துல கரெக்டாவும் புரிஞ்சுப்பாங்க. மக அமெரிக்கால இருக்கா, அம்மா பாரத் மாதா பாவா இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடா அவங்க காலையே பாக்குற? நான் வேணா காலை தொட்டு கும்பிட்டுமா? வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். சும்மா பழக்கப்பட்டதை 100 ரூபா அட்வான்ஸை மட்டும் கூட உங்களுக்கு சீக்கிரம் கூடுறா. போங்க போங்க போங்க. நீ அன்னைக்கு கொடுத்து அனுப்பினையே தேங்காய், அது எல்லாமே கெட்டு போச்சு. நானே கெட்டு போனதான் பொறிக்கிறேன் அந்த குத்தம். போங்கம்மா போங்க போங்கம்மா. ஐயோ ஐயோ, நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்று பேசுங்க. இல்லைன்னா நீங்க ஏதோ நல்ல விஷயம் தான் பேசுங்க, ஆனா அந்த அம்மா வேற அர்த்தத்தில் எடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிடும். இந்த புடிமா, வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் சாமான் எல்லாம் வாங்கிரு. ஜெய் வாழ்க்கை தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். சிவா, நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வரலாம், வரியா? போலாமா? ஆசைய காட்டுல தூது விட்டு ஜும் சக்கு சிக்கு சக்கு ஜும். தலைவர் ஜானி படம் பார்த்தியா? நான் பாத்துருக்கேனே. என்னண்ணே இவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நான் அவரை தோக்கடிக்கணுமாண்ணே? இன்னைக்கு அவன் உன்னை தோக்கடிப்பான், நீ தோத்து போயிடணும். காசு பணம் துட்டு இரு வந்துடுறேன். ஏய் நீ தோத்துடணும். எங்க தலையாட்டு? கரெக்ட். சரிண்ணா. ஏய் பெட்ரோல் பாரு, அங்க பாரு வந்துட்டான். ஆசை தீர அடிச்சுக்கோ, உன் திருப்தி தான் முக்கியம். ஐயோ பாவம், இந்த பாருப்பா கை கால் உடைச்சிரு, ஆனா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ சும்மா தட்டினா போதும், அவன் ஆன சவுண்ட் கொடுப்பான். ஓகே. ஏய் பெட்ரோல், என்னடா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? சிவா, சிவலிங்கம், வா 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 கண்ணா. என்னடா மறைக்கிற? கொண்டுறா உன்னை. வாங்கடா வந்து பாருங்கடா அவனை எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. அட்ரா அட்ரா இப்ப அட்ரா அடி அட்ரா அடி அட்ரா அட்ராண்ணா. ஏய் மோதி பாரு மோதி பாரு மோதி பாடுறானா பாருங்கடா. ஏய் ஏய் மாமா, இப்போ ஜெனரேட்டர் அவுட் ஆக போகுது பாரு.
டேய் பெட்ரோல், வெக்கமா இல்ல? ஏடா இப்படி ஒரு செத்த பாம்பு போய் அடிச்சிட்டு இருக்கியே, இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தனை போய் அடிச்சிட்டு இருக்கியேடா, வெக்கங்கட்ட பரதேசி பண்ணாடங்களா. டேய் வாடா, இங்க வந்து இவனை தூக்கிட்டு போங்கடா. இங்க பாரு, இவன் வேற சொல்லிட்டு இருக்கல, வா. பெரிய ரிவெஞ்ச் எடுக்கிறாரா, ரிவெஞ்ச். வாடா வாடா வா. அண்ணா சத்யா அண்ணா இல்லையா? அதோ அந்த டேபிள்ல படுத்துருக்காரு பாருமா. சத்யானா, சத்யானா, சத்யானா. என்ன சத்யானன் மரியாதையா கூப்பிட்டு உயிரை வாங்குறீங்க? நான் தான் பூர்ணிமா. ஆமா நீயா? என்னம்மா நீ இங்க இருந்து இருக்க, என்ன விஷயம்? சிவா இன்னும் வீட்டுக்கு வரலண்ணா. அவனுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி, அவன் நாளைக்கு காலையில தான் வருவான். நீ போமா. அவன் சாப்பிட்டியா? இல்லன்னா வா உட்காரு, பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டுறியா? வேண்டாம். சாப்பிட்டல, டார்ச் இருக்குல்ல, நேரா வீட்டுக்கு போ. நீ எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாதுமா. நேரா போ, இருட்டா இருந்தா டார்ச் அடி, எவனா பக்கத்துல வந்தா ஓங்கி தலையில அடி. வேணாம் தீபா, சிவா இருப்பா, நீ வராத. ஹலோ, நான் உன் சிவாவை சாப்பிடலாம் மாட்டேன். இல்ல, நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் முடியாது. நான் வரேன்னா வருவேன். நான் ஒன்னும் உன் சிவாவை தூக்கிட்டு ஓடிட்டு போயிடலாம் மாட்டேன். சிவா, சிவா, சிவா. ஐயோ அம்மா, உனக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கா? பொறுக்கி. நான் ஒன்னும் குடிக்கல. யாரோ 4-5 பேர் வந்து என்ன பலவந்தமா நல்லா குடிக்க வச்சுட்டாங்க. கம்பல் பண்ணி குடிக்க வச்சாங்களா? நான் தான் பார்த்தனே நீ எப்படி படுத்திருந்தேன்னு. அந்த பக்கம் தொடாத, வலிக்குது. விடுதிப்பா, நானே உன்னை கிளீன் பண்ணிக்கிறேன். சொல்லு, நீ குடிச்சிருந்த தானே? கேக்குறல சொல்லு. நான் வேலைக்கு தான் போனேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கறியா? உனக்கு என்ன மூஞ்சி எல்லாம் காயப்படுற அளவுக்கு அப்படி என்னத்த வேலை செஞ்ச? அம்மா சரி தீபா, உனக்கு பஸ் மிஸ் ஆயிடும், நீ கிளம்பு. ஹே பூர்ணி, உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. வரேன். பை சிவா. இப்போ நீ என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு கேட்டாலும் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிற. இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்லல, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். குல இல்ல, கோத்திரம் இல்ல, அட்ரஸ் இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, வீடு இல்ல. தாயே, இந்த சத்யா அண்ணா காலங்காத்தால ஒரு உண்மையை சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்க. அவன் உத வாங்கி உனக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா இருண்ணே, அது எல்லாத்தையுமா சொல்லணும்? ஏய் சுமாரா, நீ பரீட்சை எழுதுறதுக்கு காசு வேணும்னு கேட்டல, அதுக்காக தான் அவன் அடி வாங்கி துட்டு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். அவன் மட்டும் சம்பாதிச்சுட்டு வரலன்னா உன்னால பரீட்சை எழுத முடியாதுல்ல. ஜுரம் வந்திருக்கான்னு கொஞ்சம் தொட்டு பாருமா. இருக்கா? ஒரு நல்ல மருந்து தரேன். இந்த இந்த இப்போ ஒரு கட்டிங் கொடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டிங் கொடு. ஜுரம் சும்மா சிட்டு மாதிரி பறந்து போயிடும். பட்டமா சிவா, சாயந்தரம் ரெடியா இருப்பா. சாப்பிட்டு போங்க. சாப்பாடா? அந்த பழக்கெல்லாம் விட்டுட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுமா. நமக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸ் சரக்கு தான். காலங்காத்தால ஃபுல் டேங்க் ரொப்பிட்டேன்னு வையன், பாடி எல்லாம் அப்படியே ஆடிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஆனந்தம் நடனம் ஆடும். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். வரட்டுமா? சாப்பாடு உலகத்தை மறந்து கொண்டு கிளி ரெண்டும்
எதிர்பாரா இன்பம் வாழ்விலே கோடிக்கிளி வந்து சேர்ந்ததே எதிர்பாரா இன்பம் வாழ்விலே. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில சாமி அவனுக்கு எனக்கு காசு கொடுக்கறது, நீ படிக்கிறது, நான் உத வாங்குறது எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. எதுவும் நிக்க மாட்டேங்குது. ஐயையோ பொருணி பொங்கிருச்சு, இப்ப என்ன பண்றது? அப்படியே இறக்கி வச்சிரு. ஆமா, நீ எது வரைக்கும் படிக்க போற? டாக்டர் வரைக்கும் படிச்சிரு, நான் படிக்க வச்சிடுறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த எக்ஸாம் எழுதினாலே போதும். ஐயா, படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்ததுன்னு ஏன் உன்னை இன்னும் நிறைய படிக்க வைப்பேன். சரி விடுமா, ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டேன். முதல்ல இந்த பல்பு லைட்டை மாத்தணும், இல்ல உன் கண்ணு தான் கெட்டு போகும். ஏய், சரியா உட்கார்ந்து சாப்பிடு. உட்காந்துதானே இருக்கேன், எனக்கு இப்படியே உட்காந்து பழகிடுச்சு. ஏய், சொல்றேன்ல ஒழுங்கா உட்காரு. காலெல்லாம் ஒழுங்கா மடிச்சு உட்காரு. சரியா உட்காரு. என்ன சட்னி மட்டும் சாப்பிடுற? அதுல இட்லி இல்லையா? இட்லி இருந்தது, அதை நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன். இந்த ஊர் இட்லி எல்லாம் துணுண்டு தான் இருக்கு, ஒரு வாய்க்கு கூட பத்தல. இந்தா, இன்னொரு இட்லி வேணுமா? நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கேப்ப களியும் நாட்டுக்கோழி குழம்பும் தான், இந்த ரெண்டுமே போதும். உனக்கு இந்த கேப்ப களி எல்லாம் பண்ண தெரியுமா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. தெரியாதா? நீ இந்த கறி எல்லாம் சாப்பிட மாட்டியா? சீ, பிராணிகள் எல்லாம் கொல்லக்கூடாது. பிராணிகளை கொல்ல கூடாதா? நாங்க இந்த கல்லெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பசி வந்துச்சுன்னு வையன், இந்த கோழி புறம் எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம். சொன்னா நம்ப மாட்டேன், அந்த நேரத்துல நாய் வந்தா கூட சாப்பிட்டுருவோம். என்ன சீங்கிற? என் கதையை நிறைய சொல்லிட்டே போலாம், கொன்னா பாவம் தின்னா போச்சு. ஏய் சரி, நான் படுத்து தூங்க போறேன், நீ வேணா இங்க வந்து படுத்துக்கோ. இன்னொரு வாட்டி நீ இப்படி எல்லாம் பேசுன, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயா, நான் ஏதோ சொல்லக்கூடாத சொன்ன மாதிரி கோவப்படுற. நல்லா தின்னுட்டு உன் படிப்பை படிச்சுட்டு தூங்கு. எனக்கு என்ன வந்துச்சு? அவன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான். எழுப்பட்டுமா? வாணாம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிடுறீங்களா? வேணாம். வாட்டா? மச்சான் செம்ம டயர்டா இருக்கு மச்சான். நாளைக்கு காலைல ஏந்திரிக்க முடியுமான்னு தெரியல. எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை எழுப்பி விட்டுறோம். ஹேய், மூச்சு போடுற தம்பி. சிவா, நீச்சல் தெரியும்னு கதை விட்டு எப்படி மாட்டிக்கிச்சு பத்தியா? ஏய், கத்துக்கிட்டியா? போலீஸ் போலீஸ் போலீஸ். சீக்கிரம் ஓடுங்கடா, போலீஸ்டா போங்கடா. ஏங்க லூசு மாதவா, நீங்க ஓட மாட்டீங்களா? வாழ்க்கை முழுக்க ஓட முடியாதுல உன்னால. உட்கார்றா, யாராவது டீ சொல்லுங்க. உட்காருன்னு சொன்னேன். இந்த ஏரியாவுக்கு நீ ரொம்ப ஃபேமஸ் இல்லை? சிகரெட் கொடு. சும்மாவே உட்காந்து போற வரவங்களாம் பார்க்கறது, எதிர்த்து பேசுறவங்கள அடிச்சு மிரட்டுறது, ஃபுல்லா ரவுடிசம் இல்ல? அப்புறம் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன்ல கையெடுத்து கும்பிட்டு நிப்பான்ல ஒருத்தன், ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு அதுக்கு கீழே பெரிய சைஸ்ல உங்க பேரை போட்டுக்க வேண்டியது. என்னடா பிளாக் கோப்ரா, இவன் கூட செட் ஆயிட்டியா? என்ன ட்ரைனிங்கா? என்ன சார் பண்றது, வயிற்று பழப்பு இருக்குல்ல. நான் என்னத்தை படிச்சு கிழிச்சிட்டேன். அவன் காசு கொடுத்து கூட இருக்க சொன்னா நான் இருக்கேன், அவ்வளவுதாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நீ எத்தனை பேர் அடிச்சிருக்க? ஐயோ, நான் அப்படிலாம் பண்ணது இல்லைங்க ஐயா. இவர் எனக்கு செலவு காசு கொடுப்பாரு, அதனால நான் அவர் கூட இருக்கேன். என்னடா ஃபைனான்சரை கொடுக்குறியா நீ? சரி, தோப்பு கிட்ட கூட்டு போ. சார். டேய், கூட்டிட்டு போடா.
வேணாம் சார். ரெட்டை கொலை பண்ணணும்னு கூட இவ்வளவு நிம்மதியா தூக்கம் வருமா? டேய், நீயும் தானே அவங்க கூட இருந்த? சார் ப்ளீஸ் சார், ஒன்றும் பண்றாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இதெல்லாம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடமாடா? சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். அது சரி, அப்படி என்னடா சரக்கு அடிச்சு இப்படி தூங்குற? எனக்கும் கொஞ்ச நாள தூக்கமே வர மாட்டேங்குது சார். டேய், இங்க வாங்க. இதே லொகேஷனு, ஆனா வேற பேசினு. இதே பொசிஷன்ல நீங்க 2 பேர் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரலாம். இந்த ஷோக்கெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வாழ்ந்தீங்கன்னா உயிரோட வாழலாம். இல்லைன்னா போட்டோ தான். எப்படி வேணும்னாலும் பிறந்திருக்கலாம், ஆனா என் கையால செத்துறாதீங்க. ஹே, ஒரு நாளாவது சிவாவை எனக்காக விட்டுக்கூட. நானாவது சீரியஸா ட்ரை பண்றேன். தீபா, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? பூர்ணி, உங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்லைங்கிற, ஆனா அவன் கூட தான் இருக்க. நீ ஒண்ணு பண்ண, முதல்ல அவனை விட்டுட்டு வந்துரு, அப்புறம் என் கூட ஹாஸ்டல்ல தங்கிக்க. படம் யார் கொடுப்பா? ஒருவேளை நீ கொடுத்தாலும் உன் கூட நான் வர மாட்டேன். சிவாக்கு என்னை விட வேற யார் இருக்கா? அதே தாண்டி நான் லவ்னு சொல்றேன். தீபா, என்ன டார்ச்சர் பண்ணாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிவா, சிவா, சுந்தரனா, அந்த திரி இன்னும் சரியா எரியல பாரு. போனா பாருண்ணா. எம்மோ மழை வருது, எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. உன் கொரட்டை சத்தம் தாங்க முடியல. ஓ, நீயா? நான் அம்மாவும் நினைச்சேன். எப்படி கொரட்டை விடுற தெரியுமா நீ? நானா? கொரட்டையா? ஏதாவது ரயில் வண்டி ஏதாவது போயிருக்கும் தாயி. அத நீ கொரட்டன்னு நினைச்சிட்ட போல. இதுக்கு நான் வந்துடுறேன். நல்லா தூங்கிட்டு இருந்தோன்னு எழுப்பி விட்டு நான் சத்யானனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னொரு தடவை உன் கொரட்டை சத்தம் கேட்டுச்சுன்னு வை. சிவா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் சிவா. டேய், இங்க வா. இங்க பாரு, பேப்பர்ல உன் போட்டோ வந்திருக்கு பாரு. ஓ, இதுவா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லூசு மாதவனை போட்டோ எடுத்தாங்கல்ல, பார்த்தேன். நானும் இதுவரை போட்டோவே பிடிச்சது இல்லல்ல, அதனால ஓடி போய் அவங்க பக்கத்துல நின்ன. நல்லா இருக்குல்ல? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கு? ரவுடிங்க, திருடங்க, ரேபிஸ்ட்னு எழுதி இருக்கு பாரு. அடச்சே, உனக்கு தெரியாதா நான் அதெல்லாமா பண்ணுவேன்? உனக்கு இந்த ஜென்மத்துல புத்தி வராது. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த லூசு மாதவன் சத்யானா கூட சேரக்கூடாதுன்னு. பூரணி, அந்த லூசு மாதவன் நல்லவன் தான், அந்த இன்ஸ்பெக்டர் தான் சரியில்லை. இங்க பாரு சிவா, இனிமே நீ அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது. ஏய், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலனா இந்த பஸ்ஸுக்கு அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கும் யாரு காசு கொடுப்பாங்க சொல்லு? நல்ல இடத்துல நான் வேலைக்கு சேர்க்கிறேன். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காம இருந்தா எப்படி? பொறப்போம், சிரிப்போம், செத்து போயிடுவோம். போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போறோமா என்ன? எதுவும் கிடையாது. யாருக்கும் நம்ம நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா கெட்டது மட்டும் பண்ணிடக்கூடாது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வரணும். அங்க இங்க சுத்திட்டு இருக்க கூடாது. இல்ல, தெருநாய் மாதிரி இந்த தெருக்கும் அந்த தெருக்கும் லோ 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 லோன்னு சுத்திக்கிட்டு கிடக்கேன். சும்மா வெறுப்பத்துற மாதிரியே பேசிக்கிட்டு. ஏ சிவா, அங்க பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. நீ அவங்கள மாதிரி ஒரு பைக் வாங்கணும், அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நாமளும் சந்தோஷமா இருக்கணும் சிவா. அம்மாடி, அவங்க போட்டிருக்க சட்ட துணிலாம் அவங்களோடது இல்ல, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்தது. நீ வேணா போய் கேட்டு பாரு, எல்லாமே அவங்க அப்பா அம்மா காசுல தான் வாங்கியிருப்பாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. அடியில இருந்து முடி வரைக்கும் எல்லாமே நம்ம சம்பாத்தியத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கேவலமான பொழப்பு நமக்கு வேலைக்காகாது. நீ போய் படிக்கிற வேலையை பாரு. பூரணி, என்ன சிவா? இங்க வாயேன். என்ன? இங்க வான்னு சொல்றல்ல.
இந்தா புடி. இது எதுக்கு தந்த? நல்லா இருக்கு தந்தேன். ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லம்மா. உண்மையை சொல்லு, ஏதாவது உனக்கு சொல்லணுமா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரி. ஏய் பூரணி, இந்தா. இது என்னது? அதை நீயே திறந்து பாரு. என்னடா புடவைலாம் கொண்டு வந்திருக்க? கட்டி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பணம் எது? யூனிஃபார்ம் வாங்க காசு கொடுத்தாங்கல்ல. உனக்கு வாங்கிக்கலையா? எனக்கு எதுக்கு புது துணி எல்லாம்? காலையில ஒரு தடவை போட்டானா சாயங்காலம் வரைக்கும் இந்த ஒரு துணி தானே. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து எப்பா செம்ம நாத்தம். அதனாலதான் துவைச்சிட்டு போலான்னு வந்தேன். அது சரி, பரீட்சை என்னாச்சு? பாஸா இல்ல ஃபெயிலா? ரிசல்ட் வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சீக்கிரமா சொல்ல சொல்லு. ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டுலாம் படிச்சிருக்கோம். என்னாச்சுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ என் சோப் எல்லாம் கரைஞ்சு போகுது. இப்படியே நீ தடவிட்டே இருந்தேன்னு வச்சுக்க வெள்ளையாயிடுவேன். ஆமா நீ சொல்றதெல்லாம் நசந்தான். சின்ன வயசுல நானும் நல்லா சோப்பை போட்டு குளிச்சிருந்தேன்னா நல்லா வெள்ளையா இருந்திருப்பேன். எங்க அப்பா நல்லா வெள்ளையா தான் இருந்தாராம். எங்க அம்மா தான் என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருந்தாங்க. சரி, உங்க அப்பா எப்படி இருந்தாரு? எங்க அப்பாவை ஒரு நாய் கடிச்சிருச்சு. வாங்க வரிசையில வாங்க. எல்லாருக்கும் இருக்கு. பொறுமையா வாங்க, வரிசையில வாங்க. சொன்னா கேளுங்க. எல்லாருக்கும் இருக்கு. வரிசையில வாங்க. சீக்கிரம் வாங்கிக்கோ. ஏய் என்னாச்சு? வா போலாம். ஏய் அழுவுறியா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? இத்தனை வருஷத்துல இந்த கையால அடுத்தவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கேனே தவிர நான் யாருக்கும் கொடுத்ததில்ல. கொடுக்கறதுனால எவ்வளவு சந்தோஷம்னு இன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா சிவா? நீ எப்போ என் கூடவே இருப்பல்ல. என் அம்மாவே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை விட்டா வேற யார் இருக்கா? கடவுளே எல்லாத்தையும் காப்பாத்துப்பா. வெங்கட்ராமா, பாலாஜி, ஏழுமலையானே, கோவிந்தா கோவிந்தா. இந்தாங்க சாமி வாங்கிக்கங்க. சாமி குடிச்சிட்டாரு. இது நேரா அந்த கடவுளோட பாதத்துக்கே போய் சேரணும். லூசு மாதவா, இது தினமும் நீ குடிக்கிற அந்த மாதிரி தண்ணி நினைச்சியா? அப்புறம் உனக்கு மசாலா மோர் கொடுத்துதான் தெளிய வைக்கணும். பாத்துக்கோ குரு. எனக்கு 2 கிளாஸ் கொடு குரு. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் வெறுப்பேத்துற? லூசு மாதவா, ஏன்டா இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க? இது என்னடா பிரமாதம்? இங்க வேற டேய், இங்க வேற. என்னடா இது? பூர்ணிமா. அதை ஏன் கையில் எழுதியிருக்க? ஏடா அத கூட விடு, இத பாரு. ஐயோ என்னடா இவன் பைத்தியகாரத்தனமா நெஞ்சு மேல என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான். ஏய் பூர்ணிமாவை லவ் பண்றேன்டா நானு. பிளேட வச்சு கீச்சுன்னு இருக்கிறேன் நானு. விட்டுடுறா அவளை, விட்டுடுறா அவளை. சிவா டேய் மரியாதை சொல்றா, அவளை விட்டுரு. என் மேலையா கைய வச்சா அவளை அடிச்சு திருவண்டா. வாடா 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 வந்து பாரு. சிவா ஏய் நீ இதுல தலையிடாத. வாங்க இப்போ அவன சாவு குத்துவியாடா? ஏய் குத்துடா குத்து குத்துடா பாரு. ஏய் பூர்ணிமா ஒட்டி கொடுக்குமா? பூர்ணிமா நீ லவ் பண்றியா? மேலக்கு என்ன பண்ற பாரு. ஒழுங்கா மரியாதைங்க ஓடிடு. நீ உன சாவச்சிரடா. உடடா என்ன பூர்ணிமா? மனுஷனா நீ? ராட்சசன். மன்னிச்சிரு பூர்ணிமா. உனக்கு தெரியாது பூர்ணிமா அவன் என்ன செஞ்சான்னு. பூர்ணி நான் சொல்றது கேளு. விடிய கூட இல்ல, காலங்கத்துல எங்க கிளம்புற? நானும் வரேரு. நைட்டெல்லாம் சாமி கும்பிடுங்கிற பேர்ல தேவையில்லாத பிரச்சனை. உடம்பெல்லாம் நல்லா வலிக்குது. இது எங்க போச்சு? எங்கப்பா இது? பூர்ணி நேத்தே கொடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ராத்திரியும் வேலை செஞ்சா இன்னொரு 500 ரூபா தரேன்னு சொன்னாங்க. நீயே வச்சுக்கோ, உனக்கு தான் அது தேவைப்படும். ஏய் இது என்ன கையில பையெல்லாம் எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்க? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் தீபா கூட தங்க போறேன். இங்க பாரு, கோவம் வந்தா கொஞ்சம் திட்டிக்கோ.
அதுக்குன்னு இப்படி விட்டுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காத. உன்னோட இந்த சித்திரவதையை விட நான் அவ கூட இருக்கிறதே மேலு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. நான் என்ன சித்திரவதை பண்ண? நேத்து அந்த ரவுடி பசங்க கூட என்ன கூத்தடிச்சு தெரியுமா? எல்லாரும் கூட சண்டை வேற. அவனை என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னா? நிஜமா எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அறுத்து போட்டிருப்பேன். ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த அராஜகம் தான் வேணாங்கிறது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம மழைப்பிட்டு இருக்க. என்னை விட்டு நான் இங்கிருந்து போறேன். பூர்ணி நில்லு. என்ன இப்படியே விட்டுட்டு போறேங்கிறியா? வேணாமா. எதுக்கு நான் உன் கூட தங்கணும்? உனக்கு எனக்கு என்ன சம்மதம்? இங்க பாரு, நீ என்ன தண்டனை வேணாலும் கூட நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி புரியாம மட்டும் பேசாத. எனக்கு அதெல்லாம் பதில் தெரியாது. விடு சிவா. இங்க பாரு, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கோ. விடு சிவா. நான் போறேன். சொல்றத கேள. கடவுள் மேல சத்தியமா நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். பூர்ணி, பூர்ணி ஒரு நிமிஷம் சொன்னா கேளு பூர்ணி. தயவு செஞ்சு போயிடாத பூர்ணி. இந்த ஜென்மத்துல நீ திருந்த மாட்ட. போ சிவா. பூர்ணி என்ன நம்பு பூர்ணி. நான் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் பூர்ணி. என்ன நம்பு பூர்ணி. என்ன விட்டு போடா. என்ன நம்பு பூர்ணி. நான் இனிமேல் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் பூர்ணி. பூர்ணி, பூர்ணி நில்லு பூர்ணி. காதல் வானின் சூரியன் இன்று எங்கோ போய் மறைகிறதே. நானும் இருட்டில் தத்தளிக்கின்றேன். ஒன்றாக பயணம் செய்த இருவர் திசை மாறி போகிறதே. ஓ பெண்ணே, மனமிங்கு வேகிறதே. நாம் இருவர் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள், அதை எண்ணி அழுகின்றேன். பொற்காலம் மறுபடியும் வாராதா? கடலளவு நேசம் வைத்தேன் உன்மேல், கடுகளவும் புரியலையா? இவ்வாழ்க்கை புரியாத விடுகதையா? உங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க சொன்னா என் தலைக்கு மேல ஏறீங்களாடா? அவன் 1008 பிரச்சனையில் இருக்கும்போது இந்த போடி பசங்க பிரச்சனை வேற. லூசு, வா 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 வா. நீ லவ் பண்ற அதே போன அவனும் லவ் பண்றானா? அதெல்லாம் இத்தினூண்டு தான்டா, டின் பீர் சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணுமா? ஏய், பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். ஏன் லூஸ் மாதம் லவ் பண்ணும்போது உனக்கேண்டா இவ்வளவு கடுப்பு? நீ இவ்வளவு நாள் வச்சிருந்தியே போதாதா? என்ன பர்மனண்டா வச்சுக்கலான்னு பாக்குறியா? ஏய் வெட்டரா, வெட்ரு. நாங்களும் கொஞ்சம் அதை எப்படித்தான் இருக்குன்னு ருசி பார்த்துறோம். ஹலோ, யாரு? சொல்லு.
தலையில பிளட் கிளாட் ஆயிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அதான் எங்களால முடிஞ்சதை பார்த்துட்டா மீதி எல்லாம் கடவுள் தான் பாத்துக்கிறோம் சொல்ற டயலாக்லாம் இங்க வேண்டாம். ஏய் குடுறாங்க, இதை கொஞ்சம் பிடிங்க, நல்லா கிரிப்பா பிடிங்க. நான் கட்சியை தொட்டு 4 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? அரசியலுக்கு போகணும், நல்ல தலைவரானு முடிவு பண்ணிட்டேன். இத கையில வச்சிருந்தா அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும், எவனையாவது வெட்ட தோணும். ஆனா நீ வச்சிருக்கே இது இதய துடிக்கிறத கண்டுபிடிக்கும், உயிரை காப்பாத்தவும் செய்யும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஃபீஸ வாங்கிட்டு தான் காப்பாத்துவீங்க. டேய் குடுறாத. இன்னையில இருந்து 1 மாசத்துல என் தம்பியோட கல்யாணம். எனக்கு பொண்டாட்டி பிள்ளை யாரும் இல்ல, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு டென்ஷன் தான். டேய் அந்த பேனா குடுறா. உங்க பேர் என்னது? ராமச்சந்திரன். டாக்டர் ராமச்சந்திரன். டாக்டர் ராமச்சந்திரன் அண்ட் ஃபேமிலி. இந்த பாரு, நீ என் தம்பியோட உயிரை காப்பாத்திட்டீனா ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு வரலாம், இல்ல நான் உன் கருமாதிக்கு வர வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ரகுபதி இப்பதான் நல்லவனு பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு, அதனால நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடி அவன் தலையோ உடம்போ என் முன்னாடி வந்து போடுறீங்க. ஏய் எங்கடா போனவ? எங்க போனா? இவதான் ஓனர். ஏய் கிழவி, சிவலிங்க எங்க? தெரியலப்பா, எங்க போனாங்கன்னு தெரியலையேப்பா. சிவா சிவா வா வா வா. எங்க அடிச்ச? இங்க தானே, கொஞ்சம் உள்ள. டப்புன்னு உடஞ்சிருச்சுண்ணே. அம்மா மேல சத்தியமா அவனை கொல்லணும்னு நினைக்கலண்ணே. உன் நேரம் வந்துருச்சு. மூட்டை கட்டிடுவாங்க. எந்த குப்பை தொட்டியில ரயில்வே ட்ராக்ல உன் உடம்பு கிடக்குன்னு தெரியாது. டேய் கண்ணா செல்லம், நீ அடிச்சது யாருன்னு தெரியும்ல? பிரபா, ரகுபதியோட தம்பி. அண்ணே, அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன பயமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்னென்ன ஆக போகுது? அதுக்கு தானே அடிச்சேன். இன்னொரு வார்த்தை அதிகமா பேசியிருந்தான்னு வைங்களேன், அவனை அங்கேயே நான் வெட்டி போட்டிருப்பனே. ஏய் எங்கடா போற? வேலைக்கு. வேணாம்ப்பா, உன்னை அடிச்சே கொன்றுவாங்க. இங்க என்ன எழுதியிருக்கோ அதை யாராலையும் தடுக்க முடியாதுண்ணா. எல்லாம் ஒரு நாள் போய் சேர வேண்டியதுதான். அண்ணா, எனக்கு முன்னாடி பின்னாடி நான் செத்த அழுகுறது கூட யாரும் கிடையாதுண்ணா. அப்படி என்னதான் செஞ்சிருவானுங்க அவனுங்க, நானும் பாத்துறேண்ணா. ஏய் எங்கடா சிவலிங்கம்? தெரியாதுண்ணே, நேத்து இருந்து அவனை பார்க்கல. பார்த்தா சொல்லு, என் கையால அவனை அப்படியே அறுத்து போட்டுருவனு சொல்லி வைடா அவங்கிட்ட. சிவா சிவா சிவா, சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகு. ஏண்டா? அந்த பெட்ரோல் ஆட்களோட உன்னை வெட்டுறதுக்காக இங்க தேடி வந்தான். டேய் விஷ்ணு, இப்ப எல்லாத்தையும் எதிர்த்து நிக்க வேண்டிய நேரம்டா. ஒண்ணு இங்க நான் இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். அவனுங்க என்னைய வெட்டிடுவானுங்களாமா? ஒரு லவ் கேக்குதா? லவ் அதுவும் இந்த வயசுல உரம்புக்கு நாயே. என் தம்பி கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், இந்த மாதிரி சின்ன பசங்க சாவகாசம் வேண்டாம். ஒரு நாள் அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா. அவன் பொழப்பானா மாட்டான நான் இருக்கேன். அவன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். உன்னாலதான் பொறுக்கி இன்னொரு தடவை கூட அவனை பார்த்தா உன்னை நானே வெட்டி கொண்டுடுவேன். உனக்குள்ள 4 இடம் உருப்படியா இல்ல. லவ் கேக்குதா? லவ் உனக்கு ரவுடிசம் கேக்குதா? அதுவும் இந்த வயசுல என் கண்ணோட அடிக்காது. ஓடிடு, அப்படியே ஓடிடு. போடா, இங்க நிக்காத. என்னடா அவனுக்கு உதவி? அவனே வெளியில போயிடுவான். போடா போடா. டேய் போங்கடா உள்ள. அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கடா. அண்ணே, பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடி பார்த்தாச்சு. ஒரு 2 நாள் டைம் வேணும்ண்ணா. புறம்போக்கு பயல, நீ ஒண்ணு பண்ணு. 2 முழம் பூ வாங்கிட்டு வா, 1 டசன் வளையல் வாங்கிட்டு எல்லாத்தையும் கையில போட்டு 9 மாதிரி வந்து நெல்லு. அருவி கட்டவன. அப்புறம் அந்த ஒரு பண்ணாடையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? டேய், நான் எல்லாம் ஃபீல்ட்ல இருக்கும்போது ஆளானப்பட்ட ரவுடி எல்லாம் ஒண்டியா ஓட விட்டு வெட்டி இருக்க தெரியுமா? இன்னைக்கு இத்தனை ரவுடி இருந்தும் என்னால முடியலையே. உங்களால முடியாதா? சத்தியமா முடியாது. போயிட்டே இருக்க. அவன் இல்லாம நீங்க யாரும் திரும்பி வரக்கூடாது. போயிட்டே இருக்க. இந்த பொறுக்கியெல்லாம் நம்பினா எதுவும் நடக்காது. அவனை நான் தான் கண்டுபிடிச்சாகணும். இத பாரு, இவனை என் ஆளெல்லாம் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா இவன் ஏன் பெட்ரூம்ல வந்து உட்காந்துருக்கான்? சரியான தில்லுடா உனக்கு. கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்லடா. அண்ணா, வெட்டுறதா இருந்தா என்ன, இங்கேயே என்ன வெட்டி போட்டுருனே. அது இல்லாம உனக்கு பயந்துகிட்டு அங்கங்கன்னு ஓடி ஒளிஞ்சு திருநாய் மாதிரி சாக விருப்பம் இல்லண்ணே.
தப்பு என் பேர்ல இல்லண்ணா, தப்பு மொத்தமா உங்க தம்பி மேல தானே. உங்க தம்பி செஞ்சது தப்புண்ணே. என் காதலியை பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசிட்டு இருக்கானா, அதான் நான் அவனை அடிச்சிட்டேனா. புதுசா இதா இருந்தா சொல்லுடா, எல்லாம் பழைய கதை சொல்லிட்டு. இந்த ஃபீல்ட்ல பொண்ணுக்கு முன்னாடி சுத்தின எல்லாம் நாசமா தான் போயிருக்கான். ஏய், நான் ஃபீல்டுக்கு வரும்போது இது மாதிரி நிறைய கதை நடந்திருக்கு. ஆனா நான் எந்த பொண்ணு முன்னாடி அலைஞ்சது கிடையாது. ஏய், என் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உனக்கு உயிர் போயிடும். கிளம்பு, இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டேன், கிளம்பு. என்ன திமிர்ற அந்த பையனுக்கு? எப்ப சாவுக்கு துடிஞ்சு இங்க வந்துட்டானோ அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது வேஸ்ட். டேய், யாரா நீங்க? எப்பரா உள்ள வந்தீங்க? மிஸ்டர் பாஸ் இருக்கா? மேலேருந்து இப்போ நீ கை எடுக்கல, தேவையில்லாம செத்து போக வேண்டியிருக்கும். உன் அண்ணா தப்பா பேசிட்டான் பிரபா, அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஒரு நிமிஷத்துல காபரா கிளப்பிட்டியாடா. அப்படி என்னடா தைரியம் உனக்கு? உனக்கு ஏதோ நேரம் நல்லா இருக்கு, அதான் அந்த ரகுபதி உன்னை சும்மா விட்டுருக்கான். அவன் எப்படிப்பட்ட ரவுடின்னு தெரியுமா? சும்மா இருக்கியா நீ? இந்த உலகம் எப்படி தெரியுமாண்ணா? ஓடினா துரத்துவானுங்க, அதே நீ எதிர்த்து நின்று பாரு, ஒன்னும் பண்ண மாட்டானுங்க. அப்ப சரி, உன் இஷ்டப்படியே செய். வா, இந்த வர்ற. இனிமே இப்படி பேச்சுலரா இருக்காதரா. யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, பொறுப்பு வந்துடும், ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன கலாய்கிறியா நீ? குடும்பம்னு ஒருத்த கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் தலையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்ததான். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கல்யாணங்கிறது மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. பாரு, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா, அதுக்கப்புறம் உன் நிலைமையெல்லாம் அப்படியே மாறிடும்டா. இல்லைன்னா உன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும், நேஷனல் வேஸ்ட். அது சரி, அந்த பூர்ணிங்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தானப்பா? நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்து லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க நான் நினைச்சிட்டு இருந்தா, பொறிக்க பேல நீ ஏதோ குசும்பு பண்ணிருக்க, அதான் அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஏய், நெஞ்சு மேல கை வைடா, கை வை. நீ அந்த பொண்ணை காதலிக்கலன்னு சொல்லு. சும்மா இருங்கண்ணா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்துல யாருக்கு அதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அசிங்கம் நினைச்சுக்க போறாங்க. டேய் மகனே, லவ்ங்கிறது அசிங்கமாடா? என்னடா நினைச்ச லவ் பத்தி? ஓஹோ, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சேன். நாங்க பாறை உடைச்சிட்டு இருக்கும்போது எங்க முதலாளி இருக்காருல்ல, அந்த ஜல்லி உடைக்கிற லட்சுமியை கூட்டிட்டு தோப்பு பக்கத்துல இருக்கிற அந்த பம்பு செட்டுக்கு கூட்டிட்டு போய். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க தம்பி, அது லவ் இல்லப்பா, அது வேற. ஆனா உன் கதை அப்படி இல்ல. இந்த சாப்பிடு சிக்கன், நல்ல உடம்பேத்து. அண்ணா, நீ மனுஷனே இல்லண்ணே. பாத்தியா பாத்தியா, நான் உனக்கு நல்லது பண்ணப்போ என்ன மனுஷனே இல்லைன்ட்டிய, நான் என்ன பேயாடா? இதான் நான் சொன்னேன், நீ மனுஷனே இல்லைன்னு. பாரு சிவா, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவன். இல்ல நான் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ சாப்பிடுப்பா, சாப்பிடு சாப்பிடு. பாரு, இப்போ உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதெல்லாம் விடு. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அறுக்கிறது சேர்க்கறது. அறுக்கிறது சேர்க்கறதா? என்ன வேலைண்ணா அது? போஸ்ட்மார்ட்டத்துக்கு டெட் பாடிலாம் வரும் இல்லையா, அதோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் சேர்த்து வைக்கிறது. அது என்னண்ணா வேலை? வேணாம், அது ஒரு பெரிய கதை. என் ஃப்ளாஷ்பேக் ரொம்ப கேவலமா இருக்கும், செக்ஸ் சினிமா கதை மாதிரி இருக்கும். அண்ணா, நான் உங்க தம்பி மாதிரி தானே, பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. எந்த ஒரு சின்ன குடும்பம், நான், என் பொண்டாட்டி, என் பொண்ணு. பியூட்டி த கியூட்டி ஃபேமிலி, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரி டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு டியூட்டி. ஒரு நாள் தலைவரோட ஜானி படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட, அதான் அவங்க முதலாளி பண்ணார லவ், அப்படியே அவங்க கூட சந்தோஷமா ஜாலியா ஜாலியா ஜாலியா. அதுக்கப்புறம் என் பொண்ணு கண்ணம்மாவை தேடுறேன் காணும், எங்கேயுமே இல்லை. தொலைஞ்சு போயிட்டேன், எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன். அதே வருத்தத்தில் என்ன பண்ணுறது தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு பாடி வந்துச்சு, மூடி இருந்தது, திறந்த பார்த்தேன். யாருது? என் செல்லம், என் குட்டி. நானே உடம்பு பாட்டில் கீரி எடுத்து அப்புறம் உள்ள வச்சு தச்சினால அந்த வேலையை விட்டுட்டேன். ஏ பாரா, அழுறியா நீ? இது என்ன கண்ணீரு?
ஏய் தின்னு தின்னு சிக்கன்லாம் இருக்கு பாரு, தின்னு நல்லா சிக்கன். என் பொண்ணாடி ரொம்ப நல்லவா, அவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல. சிலவங்க சாவர வரைக்கும் ஒரே மாதிரி நடிப்பாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். புருஷன் தான் உயிர்னு சொல்லுவாங்க, காதலிச்சு காதலிச்சு நம்மளை அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனா நிஜத்துல இதெல்லாம் போய் எல்லாமே திருட்டு நாய்ங்க. எவனையோ வெட்டுவான், ஏன்னு கேட்டா தெரியாதுன்னுவான். இந்த உலகத்துல நீதி நியாயம் வேலையை பார்ப்போம். இந்த புடவை தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏண்டி? ஓஹோ, சிவாவோடைய கிஃப்டா இது? சும்மாவே அப்படியே லவ் பண்றது, உன் வயசு வேணுங்குது ஆனா மனசு வேணாங்குது. அந்த சிவா ஏதோ எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கான், இல்லாட்டினா இவ்ளோ வோல்டேஜ் இருக்க முடியாது. தீபா, சிவா மத்த பசங்க மாதிரி கிடையாது, இனிமே அவனை பத்தி பேசாத. ஹலோ மேடம், பசங்க விஷயத்துல நான் PhD பண்ணிருக்கேன் தெரியுமா? அவங்க முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவேன் அவங்க என்ன மாதிரியான ஆளுன்னு சொல்லிருக்கேன். எப்பா, என்னடே பிரச்சனை உனக்கு? எதை தொட்டாலும் அவனுதுன்னே சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதே டயலாக சொல்றியான்னு பாக்குறேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு மெத்துன்னு இருக்குன்னு பாரு. நான் வழியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு படத்தை பார்த்தேன். அதுல ஒரு சின்ன குழந்தை இப்படி கையை வச்சு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. உன் ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். பூரணி, உனக்கு அவனை பார்க்கணும்னா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரும் உன்னை தடுக்கிறது? இருங்க பாட்டி, உங்க பசங்க உங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. போங்க, ஜாக்கிரதையா போங்க. ஏ பூரணி, என்ன நீ இப்படி இழைச்சு போயிட்ட? எங்க இருக்க? நீ நல்லா இருக்கியா? நீ ஏன்டா எப்படி இருக்க? ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு இருந்துச்சு, இப்ப கிடைச்ச தின்னுட்டு எங்க படுத்துங்கிறல்ல, அதனால தான். உன் ஸ்லிப்பர் எங்க? அதுவா, பாட்டி காலில் செருப்பு இல்லாம நடந்து போச்சா, அதான் என் செருப்பை கொடுத்துட்டேன். ஓ, இந்த காலில் மாட்ட எவ்வளவு நேரம் ஆகுது? ஏ பூர்ணி, நல்லா மெத்துன்னு இருக்கு. இதே யார்கிட்டயாவது கொடுத்தா எனக்கு கோவம் வரும். அம்மாவை பார்த்தா எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கொடுத்தேன். நீ எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? சிவா, இனிமே நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஆனா அந்த பஸ் வேண்டாம், வேற எங்கேயாவது போலாம். ரங்கப்பா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? ஓனர் ஊர்ல இல்ல இழைச்சி போயிட்டியே, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாட்ச்மேன் ஆயிட்டியே. எவ்வளவு ஏக்கர் தேரம்? ஒரு 25 ஏக்கர் அளவுக்கு இருக்கும்பா. அப்பா, வார கடைசியில மஜா பண்றதுக்கு 25 ஏக்கரா? என்ன மனம் வருதியா? உழைப்பின் மனம் என் செல்லம். ரங்கப்பா, இந்த தாடி முடியெல்லாம் வச்சு ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டிய தம்பி. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் கெடவனுக்கு மாதிரி ஆயிட்டானுங்க. பட் என்ன பாத்தியா, யங் பாய், MG ரோட்லேருந்து டிஷர்ட்டு, ACPயோட பேண்ட்டு, அப்புறம் ஒரு லாயரோட கோட்டு, இதை போட்டு போனால ஒரு மரியாதை வந்துடும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர், இட்ஸ் அ மிஸ்டர் ஆஃப் தி மல்டிபிள் ஜஸ்டிஸ். உனக்கு நான் சொந்த எதுவும் புரியல, ஏன்னா எனக்கே புரியல. இதான் புடி, ஒரு கல்ஃப் அடி. வாங்க வாங்க, வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கே. மழை பெஞ்சா ஒழுகாது, வெளிச்சம் இருக்கு. ஏய் ரங்கப்பா, இங்க பாருப்பா, கட்டில் வேற, டீப்பா எல்லாம் இருக்குது. உங்க முதலாளி ஃபர்ஸ்ட் நைட் இங்க தான் நடத்துவார் போல் இருக்க. என்னமோ கூத்துது. ஒரு உடஞ்ச வளையல், அங்க என்ன ஒரு CD. நம்ம தலைவர் படம், நான் கடைசியா பார்த்த தலைவர் படம் ஜானி. வெரி குட். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். ஓகே தலைவா, நீங்க அங்கே இருங்க. ரங்கப்பா, உன் முதலாளி சரியான ரசிகப்பா. கட்லு, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சொக்க வச்சிருக்காரு. எப்பப்பா வருவாரு?
மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு. அந்த ஒரு தடவை வரும்போது ஒண்டியா வருவாரா இல்ல உனக்கு இந்த வளையல் கையோட பூர்ணி நல்லா இருக்குல்ல? தென்னை மரம் பத்தியா எவ்வளவு கிட்ட இருக்குன்னு காலையில கண்ணு முழிச்சதும் இத பார்த்தா ரொம்ப நல்லதான். லக்ஷ்மி தேவிய பார்த்த மாதிரியா? உண்மைதான். இந்த பாட்டில் ஏதோ மருந்து வாசனை வருது. என்ன கசாயம் தெரியலையே. சிவா அதெல்லாம் தொடக்கூடாது. கீழே வை வைங்கிறல. ரங்கப்பா பிசினஸ் பேசுவோமா? அவங்க 300 ரூபா கொடுப்பாங்க, இங்க இருப்பாங்க. நீ ஊன்னு சொல்ல அவள்தான். பூர்ணி துட்டு கொடுமா, காசு கொடு. பார்ப்பா இவங்க நம்ம பசங்க தான், என் சொந்த பசங்க. வேலை கிடைச்சதும் கிளம்பி போயிடுவாங்க. துட்டு கொடு துட்டு கொடு 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 கொடு. ஐயா அது என்னது? இந்த அதை கொடு. அண்ணே இதுல எப்படியாவது கொஞ்சம் காசு மிச்சப்படுத்துங்கண்ணே. அம்மாவோட சமாதி கட்ட ஆரம்பிச்சிடலானே. நீ காசு கொடுத்துக்கிட்டே இரு, ஏன் சமாதியே கட்டிடுறேன் நானு. ரங்கப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த குப்பம்மா டெய்ஸி இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? கைடி விட்டு போயிட்டாங்களா? இந்த பொண்ணுங்களே அப்படிதான். இந்த வாட்டி 200 ரூபா வச்சுக்கோ, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 300 ரூபா கரெக்டா கொடுப்பாங்க. பாட்டா பாய் see you. பாத்து மெதுவா. பூர்ணி மை டியர் ஓல்டு மங்கு, இங்க வாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்க பாரு, நீ இந்த பொறுக்கி பையனை கை விட்டுறாத, விட்டுறக்கூடாது அவள்தான். ஏன்னா ஒரு பொண்ணு தான் ஒருத்தனுடைய வாழ்வுக்கும் நாசத்துக்கும் காரணமா இருப்பா. என்ன இருந்தாலும் அவன் கூடவே இரு, புரிஞ்சுதா? அட பதில் சொல்லுமா, பேசினேங்கறல பதில் சொல்லுமா. அண்ணா எனக்கு அவனை விட்ட வேற யாரும் இல்ல. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அவன் கூட தான். அதுதான், அழக்கூடாது. இப்பதான் லவ் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இது டேய் ஓல்டு மேங், இங்க வாடா, இங்க வாடா. வேறு இன்னையிலேருந்து நீ இவன் சொல்கிறது மட்டும்தான் கேட்குற, புரியுதா? மற்றவங்க சொல்கிறத கேட்டேன்னா எல்லாம் உன் தலை மேலே வந்து விழுந்து நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உங்கள் அம்மா சமாதி கட்ட முடியாது. ஜெயிலில் உட்காந்து கழிவுருண்டை தான் கட்டணும், ஓகேவா? அவன் சொல்கிறத கேளு. அண்ணா இந்த தோட்டம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இங்க கோழி இருக்கு, வாத்து இருக்கு, எல்லாத்தையும் நம்ம நல்லா அடிச்சு ஒரு நாள் குழம்பு வச்சு ஜாலியா சாப்பிட்டுலானே. நீ என்ன வேணா சாப்பிடு. அவன் அந்த வாட்ச்மேன் ரங்கப்பா மட்டும் சாப்பிட்றாதீங்கப்பா, அவனை விட்டுருங்க, ஓகேவா? அப்புறம் இங்க பாம்பெல்லாம் இருக்கு, அதை சாப்பிட்றாங்க. நாகதோஷம் வந்துருந்தாங்க. கையை பிடிங்க, எள்ளி குடிங்க. பாரத் மாதா கி ஜெய். நான் வரேன். பூர்ணி உனக்கு என்னென்ன சாமான்லாம் வேணுமோ பேப்பர்ல எழுதி கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்குன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதி கொடுத்துரு. மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறேன். அசைவம் சாப்பிட்றதுக்கு கத்துக்க. நானே என் கையால உனக்கு நல்லா சமைச்சு தரேன். ஒரு தடவை சாப்பிட்டு போறேன், அப்புறம் உன் உடம்பு என்ன மாதிரி சும்மா கும்முன்னு ஆயிடும். என் காதல் நீதானே. காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை. நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை. உயிரே I love you, என் காதல் நீதானே. அன்பே I love you, என் காதல் நீதானே. காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை. நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை. காதல் நமது, இது எந்த பாஷையில் எழுத
காதல் நீதானே காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை உன்னை விட்டு தொலைவில் ஒரு கணமும் நீங்கிச் சென்றால் ஒவ்வொரு கணமும் யுகமாய் மாறும் சோகம் நிகழக் கண்டேன் தாமரை உன் வதனம் எழிலாக இன்று மலரும் உந்தன் சூரியன் நான் உன் பக்கம் அமர்ந்திருக்கும் தருணம் உயிரே I love you என் காதல் நீதானே அன்பே ஐ லவ் யூ என் காதல் நீதானே காதல் கடிதம் உனக்கு எழுத எனக்கு ஆசை நானே உன்னிடம் இருக்க செய்வோம் பல பூசை ஹே பூர்ணி, என்ன விசேஷம்? எங்க கிளம்பிட்டு இருக்க? நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் சிவா கூட போறேன். இனிமே அவன் கூட தான் தங்க போறேன். வாவ் பூர்ணி, இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அவன் கூட நீ சூப்பரா குடும்பம் நடத்தணும். அது சரி, நீ இந்த கெட்டப்ல, அவரு எந்த கெட்டப்ல எங்க இருக்காரு? கோவில்ல இருக்கான். ஏய் வாடா, உன்னை நான் குளிப்பாட்டுறேன். என்ன குளிப்பாட்ட போறியா? தள்ளிப்போ. ஏய் யாரு நீங்களா? நான் என்ன முதுகு தேய்ச்சி விடவா? தொடாதன்னு சொல்றேன். ரவுடியாடா. ஏய் யார ரவுடிங்கற? வரையா 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். என்ன என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பண்ணு? ஏய் இப்படி சுத்தி நின்னு தடவிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? ஏய் தள்ளி போங்க. ஏய் ஆள விடுங்க சாமி. ரொம்ப பண்ணாத. அவனை கொன்றுக்கடா. டேய் டேய் அவனை விட்டுறாதீடா, வெட்டுக்கடா அவனை. சீக்கிரம் சீக்கிரம் அவனை கொல்லுங்கடா. டேய் டேய் வாடா, வந்து மோதி பாரு. வா, உன் சாவு என் கையால அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காண்டா.
பொண்ணுடோட புறம்போக்கு. என் லவ் மேட்டர்ல தலையிட்டான்ல இவன். தலையெல்லாம் துடிக்குது பத்தியா இது. நீ என் லவ் மேட்டர்ல ஏன் வந்தாலும் அவனுக்கு இதாண்டா நிலைமை. ஏய் சிவா, இருடா. ஏய் நில்றா. என்னடா ஆச்சு உனக்கு? வாழ போற நேரத்துல அந்த ரகுபதி ஏன்டா கொலை பண்ண? ஏன்னா இப்படி பேசுறீங்க? நான் ரகுபதி எல்லாம் கொலை பண்ணலண்ணே. எல்லாரும் என்னதான் அடிக்க வந்தாங்க. அவங்க கைய கால உடைச்சா அவ்வளவுதான். அப்புறம் ஒரு குச்சி எடுத்து அவர் கையில சொருகிட்டு வந்துட்டு அவ்வளவுதானே. அண்ணன் தம்பி 2 பேரையும் கொண்டிருக்க நீ. அந்த பிரபாவை தலையாண வச்சு அமுக்கியிருக்க, அவன் ஆஸ்பத்திரியிலே செத்து போயிட்டான். இந்த ரகுபதியை கச்சா முச்சான் வெட்டி இருக்க, அவன் நடு ரோட்லயே செத்து போயிட்டான். ஏய் இது ஊர்லடா. மூடிட்டு சொல்றதை கேளு. வா விடுண்ணா நான் வரேன். அங்க போய் எனக்கா கோயில காத்துட்டு இருக்கானா? ஏறா. டேய் மாதவா, சிவா தான் அந்த ரகுபதியை கொண்டான்னு போலீஸ் நினைச்சுக்குவாங்கல்ல. டேய் சிவா எங்க இருக்கான அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதா இப்ப முக்கியம். இறங்க, வண்டி திருப்பி வை. இப்போ அந்த சில்லற ரவுடிங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ஏசிபி உமேஷ் உன்னை விட மாட்டான், அரெஸ்ட் பண்ணிடுவான். அவன் மட்டும் உன்னை ஜெயில போட்டான்னு வை மகனே, அது யூனிவர்சிட்டி. நீ பெரிய ரவுடியா தான் திரும்பி வருவேன். தப்பு ஏன் தலைமையில தூக்கி போடுற? அப்படி என்னடா பெருசா தப்பு பண்ணிட்ட சொல்லுண்ணா. தப்பு உப்பு பருப்புன்னு உள்ள போடா. இந்த பிரச்சனை எல்லாம் உயர வரைக்கும் நீ சொல்றத ஒரு தடவை கேளுங்க. புரிஞ்சுக்கோண்ணே. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இரு, நாளைக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன். அண்ணா அப்படி என்னென்ன செஞ்சிருவாங்க அவங்க? நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? அருவா கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தா நான் என்னென்ன பண்ணுவேன் சொல்லுண்ணே. நீ சும்மா இருப்பியா? யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அடிச்சேன். டேய் ஒழுங்கு மரியாதை இருந்தா உயிர் பாடியில இருக்கும். இல்ல உன் தலையில ஓங்கி அடிச்சுட்டு உனக்கு மென்டல் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். உள்ளே உட்கார்றா. சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன். அண்ணா எனக்கு அடைச்சு வச்சுட்டு போறத நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு இடமா? அண்ணா கோழி கூண்டு மாதிரி ஒரு கூண்டெல்லாம் நமக்கு இடமே இல்லைண்ணே. சரி போங்கண்ணா, உங்க வாரத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த சாவி நீயே வச்சுக்க. சத்யாண்ணா நீங்க வரும்போது பூர்ணி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கண்ணே. அவன் முகத்தை பார்க்கணும் போல இருக்குண்ணே. உன் வாரத்துக்கு மரியாதை கொடுத்து நான் அங்கேயே இருக்கிறேண்ணே. தனியா இருக்க முடியல. கூட்டிட்டு வரேன். அண்ணா மறந்துடாதீங்கண்ணா. இல்லப்பா மறக்க மாட்டேன்ப்பா. கூட்டிட்டு வரேன். நல்லா இருக்கு. ஏ ஜக்கி ஒரு சிகரெட் கொடுப்பா. ஐயோ நானா? ஏய் எனக்கு இந்த பொம்பளைங்க சிகரெட்லாம் வேணாயா, ஆம்பளைங்க சிகரெட் கொடு. ஏட்ரா. உண்மையாவே நீ நல்ல வேலை செஞ்சிருக்கண்ணா. இந்நேரம் ஏரியாவில் இருந்தால் சேவை தூக்கியிருப்பானுங்க. அப்படியா? எட்ரா வண்டிய, பெட்ரோலுக்கு தெரிஞ்சா கொன்றுவான் உன்னை. ஜக்கி ஜக்கி சொல்லுப்பா, அவனை எங்க இறக்கி விட்ட? சொல்லுப்பா. இவன் சொல்லுவான்ல, கண்டிப்பா சொல்லுவான். இப்போ சொல்லுவான் பாரு. கேளு 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 கேளு. எங்கடா இருக்கான்? எங்க சொல்லு, அவன் எங்க இருக்கான்? ஆமா தோட்டம் சொல்றான். தோட்டமா? எந்த தோட்டம் கண்ணா சொல்லு. ஆடு கண்ணா ஆடு, நல்ல ஆடு, நல்ல ஆடுறா, நல்ல ஆடு. ஏய் ஓடுடா, ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. ஏய் ஓடுடா, ஓடுடா போங்க. ஏய் கொண்டடா, இறக்குடா கீழ. போடுங்க போடுங்க. ஆளைய போடுறா, சடக்கு செஞ்சு பெட்ரோல் ஊத்தி எரிப்போம். சிக்கிட்டேல தலைவனே ஓட்டிட்டல. இன்னைக்கு உயிரோட ஒன்னு எரிக்கிறேன்டா. பெட்ரோல்
அவனை விட்டுறாத. அவன் மேல பெட்ரோல் ஊத்துறா. செத்து போடா, செத்து போ. ஓடுங்கடா போலீஸ் போலீஸ். சார் சார் நான் அப்பாவி சார், ரொம்ப நல்லவன் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார், நான் துபாய்க்கே ஓடி போயிடுறேன் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் தயவு செஞ்சு சார், பிரபாவே ரகுவே நான் கொலை பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க சார். எல்லா பழையும் என் மேல தூக்கி போட்டாங்க சார். சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் என் வார்த்தையை நம்புங்க சார். சார் தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். சார் மன்னிச்சிருங்க சார். ஓ சுடியா. சத்யனா லூசு செத்துட்டானே. சாவுங்கிறது உறுதி. சிவாக்கு என்னாச்சு சத்யனா? சிவா பாடி எங்க இருக்கு? சிவா இருக்கிறாரு, அவரு என் கூட வரல. நீ ஆஸ்பத்திரி போயிட்டு இல்ல ஏசிபிய கேட்டு பாரு, அவர் எங்க இருக்காரு. போமா 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 போமா. சார் ஏசிபி சாரை மீட் பண்ணணும். உட்காரு, பரவாயில்ல உட்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் சிவா பாடி பார்க்கணும். நீயாவது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிவா எங்க? சார் சிவா ரொம்ப நல்லவன் சார், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. ரொம்ப நல்லவன்ல. பிரபாவையும் ரகுபதியும் அப்புறம் ஏன் கொன்னா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் செய். காற்று உந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. காற்று எந்தன் கீதம் காணாத ஒன்றை. ஆமா, இந்த ஸ்வீட் எதுக்குன்னு சொல்லவே இல்லையே எனக்கு. எதுக்கு? அண்ணா, இன்னைக்கு சிவாவோட பிறந்த நாள்னா. ஆனா அதுக்கு பர்த்டேவா? இந்த ஃப்ளவர் கேண்டில் கேக் இதெல்லாம் இல்லையா? போ மத்தாய, போய் பர்த்டே கொண்டாடுங்க போங்க. Senorita, I love you. Oh sweetheart, you love me.
பாரு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ரவுடிக சாகசெல்லாம் விட்டுரு. இந்த ரவுடிகள்லாம் அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி வெட்டிட்டு சாவாங்க. உன் சிவாவை என்கிட்ட கூட்டிட்டு வா. அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன். சிவா நல்லவங்கிறது எனக்கு தெரியும். உன் சிவாவுக்கு எதுவுமே ஆகாது. நான் என்கொயரி பண்ணிட்டு விட்டுருதேன். எதை பத்தி யோசிக்காம தைரியமா போ. போ சிவா, போன்னு சொல்றல. போ சிவா. சிவா, சிவா, சிவா.